அனைவருக்கும் இது நமது வாருங்கள் படைப்போம் நிகழ்வில் 249வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஏப்ரல் 7 உலக நலவாழ்வு நாள், வேர்ல்டு ஹெல்த் டே. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் உலகம் முழுவதும் மக்களின் உடல் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஆரோக்கியமே செல்வம் என்ற பழமொழியை உணர்த்தும் இந்த நாள் நம் வாழ்க்கையில் நல்ல பழக்க வழக்கங்களையும் சீரான வாழ்க்கை முறையையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இந்த நாளில் நமது இன்றைய விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் அன்பாதவன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவரோடு நெறி செய்ய உள்ள தோழர் இறைவி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். விருந்தினர் அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரையை வழங்குவதற்கு தோழர் மீனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மீனா. மீனா அன்மியூட் பண்ணணும். நன்றி வனிதா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 249வது நிகழ்வில் விருந்தினர் படைப்பாளர் அன்பாதவன் அவர்களை பற்றி சிறு அறிமுகம். படைப்பாளர் அன்பாதவன் அவர்களின் இயற்பெயர் ஜே.பி. அன்புசிவம். இவர்கள் 25/5/1963 அன்று விழுப்புரத்தில் பிறந்தனர். சிற்றிதழ்களின் வழியாக தனது இலக்கிய பயணத்தை தொடங்கிய இவர் 2000 ஆண்டு வெளியான செம்பழுவாய் சூரியன் என்ற கவிதை தொகுப்பின் மூலம் தமிழ் வாசகர்களிடையே கவனத்தை ஈர்த்தார். அதன் பின்னர் கவிதை, சிறுகதை, நாடகம், விமர்சனம், ஐப்பு போன்ற பல்வேறு இலக்கிய வடிவங்களில் தொடர்ந்து படைத்து வருகிறார். இதுவரை 12 கவிதை தொகுப்புகள், 10 சிறுகதை தொகுப்புகள், 1 நாடகம், 11 விமர்சன நூல்கள், 11 தொகுப்பு நூல்கள் என மொத்தம் 45க்கும் மேற்பட்ட படைப்புகளை தமிழுக்கு வழங்கியுள்ளார். இவரது படைப்புகளில் சமூக உணர்வு, மனித நேயம், தலித் சிந்தனை, சமகால வாழ்வியல் அனுபவங்கள் ஆகியவற்றை வலுவாக வெளிப்படுத்துகின்றன. பணியாளரில் பரோடா வங்கியில் துணை மண்டல மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பணியிலும் படைப்பிலும் சமநிலையை பேணியவர் என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. இவரின் படைப்புகள்: செம்பழுவாய் சூரியன், நெருப்பில் காய்ச்சிய பறை, தனிமை கவிழ்ந்த அறை, மாயவரம், ஐப்புண் பறவைகளின் சிம்பொனி, பிரியாத வரம் வேண்டும் போன்ற கவிதை படைப்புகளை வழங்கியுள்ளார். சிறுகதை தொகுப்புகள்: தீச்சிற்பம், பம்பாய் கதைகள், தென்பெண்ணை கதைகள், நடுக்கடல், தனிக்கப்பல், பதிர்வனம், நட்சத்திர கோட்டை, விழும்பு. ஒரு நாடகமும் எழுதியுள்ளார், அமைதி அமைதி என்ற தலைப்பில். அதே போல விமர்சன கட்டுரைகளும் எழுதியுள்ளார். உச்சியிலிருந்து துவங்கு, தற்கால தமிழ் கவிதைகள் ஒரு பார்வை, கவிதையின் திசைகள், படைப்பின் சுவடுகள், தீ இனிது நீர் இனிது, மயில் தோகை வண்ணங்கள், இதமாய் பொய்யும் மழை, இப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் குதிரை. அதேபோல் தலித் நாட்டுப்புற பாடல்கள், சிநேகம் வளர்க்கும் புன்னகை ஹைக்கூ, தமிழ் ஹைக்கூ, சமகால பறவைகள், பெண் படைப்புலகம், விழுப்புரம் மாவட்ட ஆவண களஞ்சியம், உரையாடல்களில் புல்வெளி போன்ற தொகுப்பு நூல்களையும் எழுதியுள்ளார். இவர்களின் விருதுகள்: பாரதி பணிசெல்வர் விருது, அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் எட்டயபுரம் 2001, அமைதி அமைதி விழுப்புரம் தமிழ் சங்க இலக்கிய படைப்பாளர் விருது 2002, எழுத்து செம்மல் விருது விழுப்புரம் மாவட்டம் மைய நூலகம் 2003, நெருப்பில் காய்ச்சிய பறவை கலை இலக்கிய பெருமன்ற விருது செப்டம்பர் 2003, கவிஞர் சிற்பி விருது பொள்ளாச்சி 2004, புதுவிசை சுடர் ஆய்வு பரிசு 2006, மருதம் விருது விழுப்புரம் ஜனவரி 2008, கவிஞர் தாரா பாரதி விருது 2011, தென்பெண்ணை கதைகள் பாரதி இலக்கிய பேரவை கம்பம் வழங்கிய சிறப்பு பரிசு 2017, திருப்பூர் இலக்கிய விருது 2018, நடுக்கடல் தனிக்கப்பம் படைப்பு குழுமம் சிறப்பு விருது 2019, சௌமா இலக்கிய விருது மணப்பாறை 2019, தமிழ்நாட்டு முற்போக்கு கலை இலக்கிய மேடை அசோகமித்திரனின் நினைவு படைப்புக்கள் விருது, இது போன்று பல விருதுகளை பெற்றுள்ளார்.
2019 இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் குதிரை நூலுக்கு இவருக்கு ஒரு விருதும் வழங்கப்பட்டது. சிகரம் விருது 2020 அன்று பெற்றுக்கொண்டார் ஒரு விருதை என பல விருதுகளை பெற்றுள்ளார். இவரை நேர்காண செய்ய இருப்பவர் தோழர் இரவி அவர்கள். இவர் வாருங்கள் படிப்போம் குழுவின் வேர்களுள் ஒருவர். இவர் தீவிர பெரியார் ஆர்வலர். இவ்விருவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேம் வாங்க மேம், ஆரம்பிக்கலாம் நேர்காணலை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பின், ஏறத்தாழ ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு வாருங்கள் படைப்போம் குழுவில ஒரு மிகச்சிறந்த படைப்பாளர், கவிஞர், எழுத்தாளர், நாடக நடிகர், நூல் திறனாய்வாளர் என பன்முக ஆற்றல் கொண்ட ஐயா அன்பாதவன் அவர்களுடன் கலந்துரையாடும் இந்த வாய்ப்பினை நல்கிய வாருங்கள் படைப்போம் குழுவிற்கு அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் வினிதா, கலையரசி, மங்கையர்க்கரசி, குமரன் தோழர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினை தொடங்குகின்றேன். ஐயா அன்பாதவன் அவர்களுக்கு வணக்கம். ஐயா அன்மியூட் படிக்கணும். நீங்கள் இந்த குழுவில் உள்ள பலருக்கும் அறிமுகமானவர் தான். சென்ற ஆண்டில் முனைவர் செங்கொடி அவர்களுடன் நடந்த ஒரு நேர்காணல் நாங்கள் அனைவரும் கண்டு மகிழ்ந்தோம். இன்று உங்கள் படைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளும் நிகழ்வில் என்னுடன் உரையாடுவதற்கு இசைவளித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, உங்களை பற்றி தோழர் மீனா அவர்கள் அறிமுகத்தில் 45க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள். செம்பழுப்பாய் சூரியன் என்ற கவிதை தொகுப்பின் மூலம் வாசகர்கள் கவனத்தை ஈர்த்தீர்கள் என்று கூறினார்கள். என்னுடைய முதல் வினா, தங்களுடைய முதல் எழுத்தே அந்த கவிதை தொகுப்பு தானா, அந்த கவிதை தானா, அல்லது அதற்கு முன்னாடியும் ஏதாவது எழுதி இருக்கிறீங்களா? அப்படி எழுதி இருந்தா அதை எழுத தூண்டியது எது அல்லது யார்? அனைவருக்கும் வணக்கம். முதலில் வாருங்கள் படைப்போம் குழு 249 சற்றேறக்குறைய அடுத்தது 250 அடுத்த நிகழ்ச்சியிலே கலந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் ஞாபகார்த்தமா இருக்கும். இல்ல அடுத்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கலாம். 250 நோக்கி பயணப்பட்டிருப்பது நமது குழு உறுப்பினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பெரிய முயற்சி இது. இந்த குழுவை எனக்கு அறிமுகப்படுத்தியது எனது மரியாதைக்குரிய தோழமை முனைவர் செங்குடி அவர்கள்தான். பணி நிமித்தமாக பல்வேறு கூட்டங்களுக்கோ எதுக்கும் நேரடியாக செல்ல முடியாத ஒரு சூழலில் இது போன்ற ஜூம் மீட்டிங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. குழுவில் எனது வழிகாட்டியான தோழர் குமரேசன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறேன். அவருடைய திருமுகத்தை பார்க்கிறேன். அவர் வழியாகத்தான் சற்றேறக்குறைய 7 நூல்களுக்கு அவர்தான் வேர். விரிவாக பிறகு பேசுவோம். தோழர் நல்ல அறிவழகன், தோழர் செங்கொடி போன்றவர்களும் இன்று வந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் புதியவர்களும் இருக்கிறார்கள். பலரை முகம் பார்த்து பழகியதில்லை. ஆனாலும் இலக்கியம் கொடுத்த தோழமைகள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கம். இறைவி கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் விரிவான பதில். செம்பழுப்பாய் சூரியன் எனது முதல் நூல். 2000ஆம் ஆண்டில் வெளிவந்த நூல். 1983 விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் நாங்கள் வணிகவியல் துறையில் படித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு தமிழ் கிடையாது, ஆங்கில வழி. நானும் மறைந்த எழுத்தாளர் விழிப்பா இதயவந்தன் போன்ற பல்வேறு இலக்கிய நண்பர்களும் அங்கேதான், மருதம் ரவிகார்த்திகேயன் போன்றவர்களும் வணிகவியல் மாணவர்கள் தான். அந்த சூழலில் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் இன்றைக்கு பேராசிரியர் கல்விமணி என்று அழைக்கப்படும் பேராசிரியர் கல்யாணி அவர்கள். பிறகு நவீன இலக்கியத்தை, சமகால இலக்கியத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் கவிஞர் பழமலை. இவர்கள் வழியாக நாங்கள் நெம்புகோல் கலை இலக்கிய
பண்பாட்டு மையம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் ஒரு பள்ளி மைதானத்தில் கூடுவோம். ஒவ்வொருவரும் எழுதி வரும் கவிதைகளை வாசிப்போம், விமர்சிப்பார்கள். கதைகள், கட்டுரைகள் எல்லாத்தையும் வாசித்து பிறகு அதை கையெழுத்து பிரதியாக இணைத்து சுற்றுக்கு விடுவோம். அந்த சூழலில் எது எழுதினாலும் கல்லூரி பேராசிரியர்கள் மிக கடுமையாக விமர்சிப்பார்கள். ஒரு சின்ன பையன் எழுத வந்துக்கிறானெல்லாம் இல்லை, மரணடி கொடுப்பாங்க. பேராசிரியர் கோச்சடை, மறைந்த பேராசிரியர் சின்ன தம்பி என்று தமிழ் பேராசிரியர், அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே தெரியாது. என்ன விஷயம்னா பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். நீங்கள் எந்த ஒரு சொல்லையும் அர்த்தம் புரியாமல் பயன்படுத்தாதீர்கள், வெறும் ஆவேசம். ஏன்னா அந்த நேரத்தில் அக்னி புஷ்பங்கள் குமரேசன் தோழருக்கு தெரியும். 80களில் 70களிலிருந்தே இந்த குற்றச்சாட்டு ஒன்று வந்தது. முற்போக்கு படைப்பாக்கங்கள் என்றால் அக்னி சுரங்கள், சிவப்பு புஷ்பங்கள் இதெல்லாம் இருக்கும், வேற எந்த அர்த்தமும் இருக்காது. நானா அப்படியெல்லாம் கிடையாது, நிச்சயமா கிடையாது. மிக மிக அற்புதமான பாடல்களை சிறார்களுக்காக மட்டுமல்ல பெரியவர்களுக்காகவும் எழுதிய செந்தாரையின் மகள்தான், தோழர் செந்தாரையின் மகள்தான் செங்கொடி. அந்த பாடல்கள் விரைவில் நூலாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு சிறார் இலக்கியம் என்று எழுதப்படுவதற்கு முன்னரே சற்றேறக்குறைய 70களிலேயே 70 பிற்பகுதியில் மிக சிறந்த பாடல்களை உருவாக்கியிருக்கிறார். அதனூடாக அரசியல் படுத்தியிருக்கிறார். இதே போலதான் எங்களுக்கும் கல்யாணி போன்றவர்களும் கோச்சடை போன்றவர்களும் சின்னத்தம்பி, திருநாவுக்கரசு என்று பல பேராசிரியர்கள் வழிகாட்டினார்கள். அந்த வகையில் கல்லூரியில் பாரதி நூற்றாண்டில் 1982-83 நடந்த கல்லூரிகளுக்கான போட்டிக்கு எழுதப்பட்ட ஒரு கவிதை எனக்கு பரிசு வாங்கி கொடுத்தது. பிறகு கவிதையில் ஆர்வம் இருந்தது. 2000 காவியா வெளியீடாக செம்பழுப்பாய் சூரியன் நூல் வெளிவந்தது. ஆனாலும் எனக்கு பெயர் வாங்கி கொடுத்த கவிதை நூல் என்றால் எனது 2வது கவிதை நூலான நெருப்பில் காய்ச்சிய பறை. அது ஒரு தலித் கவிதைகள் என்ற அடையாளத்தோடே தமிழில் வெளிவந்த நூல். அதற்கு 2 கையெழுத்து பிரதியிலேயே கலை இலக்கிய பெருமன்ற விருதும், நூலாக வெளிவந்த பிறகு கவிஞர் சிற்பி விருதும் கிடைத்தது. ஒரு நகரமயமாக்கப்பட்ட சூழலில் தலித் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த கவிதைகளை தொகுத்து அதன் மீது ஒரு தாய்க்கோழியாக அடைகாத்து அந்த நூலை உருவாக்கி கொடுத்தவர் எங்கள் மரியாதைக்குரிய ஆசான் கவிஞர் இந்திரன். அதுதான் இது எழுத வைத்திய வாசிப்பில் மிக மிக எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்கள் என்னுடைய தாயார். சிறு வயதிலிருந்தே எந்த புத்தகம் வாசித்தாலும் அதில் படிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. பாட புத்தகத்தை மட்டும் படி, இந்த புத்தகத்தெல்லாம் படிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல ஒரு 15 வயதில் நூலகத்துக்கு உறுப்பினராக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதில் பல நூல்களை வாசிக்கிற இதுவும், அது பிறகு அது ஒரு படைப்பாளனாக என்னை மடைமாற்றியது. கேட்க நினைத்த அடுத்த வினாவும் அதுதாங்கய்யா. உங்களுடைய குடும்ப சூழல், பெற்றோர், இணையர், குழந்தைகள் இவங்கெல்லாம் யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதோட அவங்கெல்லாம் உங்களுடைய எழுத்துக்கு எப்படி உறுதுணையா இருந்தாங்க, ஒத்துழைப்பு தந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நீங்க தாயார் பத்தி சொல்லிட்டீங்க, மற்றவங்களை பத்தியும் சொல்லுங்க. இல்ல, இலக்கியம் இந்த எழுத்துக்கு என்னோட அம்மா தான் மூல காரணம். 82 வயது தோழர் செங்கொடியிடம் சென்ற வாரம் கூட சொல்லி கொண்டிருந்தேன். அவங்க சமீபத்தில் படித்த நூல் ஜெயகாந்தனின் ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம். அந்த நாவல் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த என்னோட தம்பி திரை இயக்குனர், அவரும் நல்ல ஒரு வாசிப்பாளர். அவர் வாங்கிட்டு வீட்டில் வச்சிருந்ததை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வயதிலும் படிக்கிறவங்க. அப்புறமும் எந்த நூல் போட்டாலும் முதல் பிரதி அவங்களுக்கு தான் கொடுக்கணும், இல்லைன்னா பெரிய பூகம்பமே வெடிக்கு, ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு இது. எந்த எழுத்தாளர்கள் வந்தாலும் அவங்களுக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தெரியும். அதே போலவே என்னோட துணைவியாருக்கு என்னோட இலக்கிய தோழமைகள் பலரும், தமிழச்சி தங்கபாண்டியன், சுகித்ராணி, அரங்கமல்லிகா, செங்கொடி, இப்படி பலர் பெண் தோழமைகள்லாம் பல படைப்பாளிகள் அனைவரும், முருகேஷ், எல்லாருமே இந்திரன் முதற்கொண்டு ராஜேந்திர சோழன் முதற்கொண்டு எல்லாருமே அவங்களுக்கு தெரியும். அவங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப பெரிய ஆதரவு.
நான் பணி நிமித்தமாக பல ஊர்களில் இருந்தபோது இவங்க தான் இந்த 2 குழந்தைங்களையும் வந்து கல்லூரி வரைக்கும் அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. மொத்த நிர்வாகமும் அவங்க கிட்ட தான் இருந்தது. நான் வந்து ஒரு பண்டிகை புருஷன் மாதிரி லீவு நாளில் மட்டும் வந்துட்டு போற ஒரு ஆளா இருப்பேன். விடுமுறை தினத்துக்கு சிறப்பு நிகழ்ச்சிக்காக வர்ற ஒரு ஆளா தான் இருந்தேன். அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து குடும்பம்ன்றது ஒரு மகன் பாரதி திலீபன், மகள் வந்து இளவேனில். 2 பேரும் நல்ல ஒரு ஆதரவு தான்ப்பா. இன்னும் வாசிப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த தலைமுறைக்கு பெரிய சாபம். நம்ம புத்தகங்களை யாரும் அடுத்த தலைமுறை வாசிக்காது. இன்னொன்னு இந்த புத்தகங்களை என்ன பண்றதுன்னு வேற தெரியல. நமது காலத்துக்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எல்லோரும் மரியாதைக்கு எல்லாருக்கிட்டையும் மரியாதையா பழகுறவங்க எல்லாரையும் தெரியும். அந்த வகையில எனக்கு ஒரு ஆதரவு. என்ன எழுத வேணாம்னு சொல்லல. அதனால அது வரைக்கும் வண்டி ஓடிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு ரொம்ப பேங்க் ஆஃப் மகிழ்ச்சியா பரோடால வந்து 20 வயசுல ஒரு கிளர்க்கா ஜாயின் பண்ணி 60 வயசுல ரிட்டையர் ஆயாச்சு. இந்த 2 ஆண்டுகளாக கொஞ்சம் தீவிரமாக இலக்கிய பணியில வந்து இயங்கிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. அம்மாவும் சரி, இணையரும் சரி ரொம்ப ஒத்துழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க ஒரு கவிதையில எழுதியிருப்பீங்க, எழுத்து பணியில இருக்கவனுக்கு கல்யாணம்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு மனைவி சொல்ற மாதிரி கவிதையெல்லாம் எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் படிச்சதுனால ஒருவேளை ஒத்துழைப்பு குடும்பத்துல இல்லையோ அப்படிங்கிற இல்ல மாதிரி அந்த நான் கவிதை நான் படிச்சதுனால கொஞ்சம் தோணுது. அடிப்படையில அக்மார்க் சோம்பேறி. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, புத்தகங்கள் நீ எடுக்கிறியா, எடுத்த இடத்துல வையுங்க, அடுக்கி வைங்க, களைச்சு போடாதீங்கன்னுவாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப். ஏன்னா சின்ன குழந்தைகளை வச்சு அவங்க வேலை செஞ்சதுனால, நான் அலுவலகத்துல கடுமையான ஒரு அதிகாரியா இருந்தாலும், வீட்டில் வந்து விட்டேத்தியா அதெல்லாம் களைச்சு போட்டு, இப்பயும் நீங்க என்னோட ரூமுக்கு வந்தீங்கன்னா வந்து நிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு இடம் இருக்கும். மீதி எல்லாம் புத்தகங்கள் கலைஞ்சு போய் அதுக்கு என்னன்னா எழுதுறதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா அதை அப்படியே எடுத்து அங்கங்க வச்சிருவேன். திருப்பி அதை எடுத்த இடத்துல அடுக்கணுன்றது வந்து தெரியாது. எங்க பேராசிரியர் பழமலை வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வரி இருக்கும், எடுத்ததை எடுத்த இடத்தில் அப்படின்னு. அப்படியெல்லாம் பெரியவங்க சொல்லி கூட கேட்காதனால வந்த விளைவு அது. அதற்கு எதிர்வினையாக அந்த கவிதை, வேற ஒண்ணும் இல்லை. மிகுந்த இதெல்லாம் ஒத்துழைப்பு தான். அதெல்லாம் வந்து எந்த சந்தேகமும் ரொம்ப கிடையாது. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்புறம் வந்து அடுத்த இது என்னன்னா, தங்களோட கதைகள் கவிதைகள்லாம் வந்து இந்த சமகால அரசியல், ஆம், அதுல இருக்கிற அந்த கோமாளித்தனமான செய்திகளை வந்து நையாண்டி பண்றது, அல்லது சமுதாயத்துல நிகழ்ற துயர சம்பவங்கள் இதுகளை வந்து பதிவு செய்து ஆவணப்படுத்துறதா தான் பெரும்பாலும் இருக்குது. இந்த எழுத்துக்கு உங்க பணிச்சூழல் எப்படி ஒத்துழைச்சது? அதுக்கு அது வாய்ப்பா இருந்ததா? நீங்க பேங்க் ஆஃப் ரொம்ப ரொம்ப பரோடால பெரிய பெரிய வாய்ப்பு. முதல்ல வந்து இந்த சமகாலம்ன்றது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களோட நெம்புகோல் அமைப்பு வந்து ஒரு தீவிரமான அரசியல் பின்னணியில உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த 80களில். அப்பொழுது வந்து எந்த ஒரு ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை பற்றிய பார்வை என்ன என்பதை பொது புத்தியில யோசிக்காம ஒரு தனிப்பட்ட பார்வையில பாரு, இந்த நிகழ்வுக்கு என்ன எப்படி நடந்தது, இதற்கு என்ன தீர்வு, அல்லது எப்படி கொண்டு போகலாம், இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்னு எங்களை யோசிக்க வச்சாங்க எங்களோட வழிகாட்டிகள். அந்த வகையில எனக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து சமகாலத்தை இலக்கியத்தில் பதிவு செய்வது என்பது மிகப்பெரிய சவால். ஒரு பத்திரிகையாளனோட வேலையாக தோழர் குமரேசன் போன்றவர்களும் அறிவழகன் போன்றவர்களும் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு வந்து இது ஒரு சவால். அது இன்னைக்கு நடக்கிறத நாளைக்குள்ள செய்திக்கு கொடுக்கணுன்றது. ஆனா ஒரு படைப்பாளி அந்த வெறுமன அந்த ஒரு ரஃபா கொடுக்காம அது கூட ஒரு புனைவை சேர்த்து படிக்கிற மாதிரி ஒரு எந்த ஒரு வடிவத்துல கொடுத்தா ஏற்குமோ சமூகம், அந்த வடிவத்துல கொடுக்கணும். இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குறுநாவல் எழுதின ஆன்லைன் ரம்மி. அது ரொம்ப கடுமையா பல்வேறு கொலைகளையும் மரணங்களையும் உருவாக்கின சூழ்நிலை. அது ரொம்ப வருத்திட்டு இருந்தது. அப்போ வந்து ஆன்லைன் ரம்மியை வச்சு ஒரு குறுநாவல் எழுதினேன், வேதாளம் சொன்ன சூதாட்ட சருக்கம்னு. அது போலவே வந்து சமீபத்துல ஒரு குறுநாவலுக்குன்னு வர ஒரு இதழுக்காக ஒரு போட்டிக்காக ஒரு குறுநாவல் எழுதினா, அந்த குறுநாவல் வந்து ஒரு நடிகர் ஒரு ஊருக்கு போறாரு, அந்த ஊர்ல 40 உயிர்களுக்கு மேலாக இறந்து போறாங்க. இத வந்து உளவியல் பார்வையில எப்படி எதிர்கொள்வது? அந்த நிகழ்ச்சியை நான் எங்கேயுமே டச் பண்ணல.
ம், 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 ம். என்னோட பார்வையில நான் என்ன சொல்றேன் அப்படிதான், இன்னும் அது வெளிவரல. அதே போலவே இப்பொழுது சமீபத்தில் இந்த ஒரு மாதமாக நம் கண்முன்னே நடக்கின்ற யுத்தங்களை பற்றி ஒரு 100 கவிதை எழுதி வச்சிருக்கிறேன். சிலது மட்டும் வெளி பத்திரிகைகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், சிலது இன்னும் 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 செதுக்கிட்டு அதை இன்னும் இன்னும் ஒழுங்குபடுத்தணுன்ற மாதிரி. அப்ப இந்த சமகால பிரச்சனைகள் வந்து என்ன நேரடியா பாதிக்குது. அதுக்கு தலைப்பே வந்து, அந்த கவிதைக்கு தலைப்பே பட்டாம்பூச்சி விளைவு. எங்கேயோ இப்போ உங்க வீட்டுக்கு போன போன வாரத்துல கேஸ் வந்ததா, உங்க டூ வீலருக்கோ காருக்கோ பெட்ரோல் கிடைச்சதான்னா எல்லா ஊர்லயும் கிரவுட்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. கிடைக்காம அந்த பீதியை கிளப்புனது. ஆனா சண்டை எங்கேயோ நடக்குது. விழுப்புரத்துலயும் இல்ல, பல்லாவரத்துல இல்ல, சென்னையில இல்ல, எங்கேயும் இல்ல. ஆனா அதோட விளைவுகள் வந்து இங்க இருந்துட்டு இருக்கு. அப்ப இதை நான் ஒரு சமகால படைப்பாளியா இதை நான் வந்து ஒன்னொன்னையும் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி என்னோட பணி சூழல் வந்து மிக அற்புதமான வாய்ப்புகளை கொடுத்தது. நான் பம்பாயில வந்து 7 வருஷம் இருந்தேன். 2007ல திடீர்னு ஒரு நாள் என்னோட அன்பு தம்பி மதியழகன் சுப்பையா, இப்ப திரைப்பட இயக்குனரா இருக்காரு, ஒரு ஃபோன் பண்றாரு, அண்ணா எங்கேயும் போகாதீங்க, பம்பாயில குண்டு வெடிக்குது ட்ரெயின்ல அப்படின்றாரு. தொடர் குண்டு வெடிப்பு 7 இடத்துல. அடுத்த 2வது நிமிஷம் என்னோட அற்புதமான தோழி புதிய மாதவி ஃபோன் பண்றாங்க, சிவம் எங்கேயும் போகாதீங்க, பேங்க்லயே இருங்க, ரொம்ப சீரியஸா இருக்கு சிட்டின்றது மாதிரி. அப்ப என்னன்னா, இந்த விஷயங்களை வந்து அவங்க சொன்ன உடனே நாங்க எங்கேயும் போகல, நாங்களும் போகல. அந்த சம்பவத்தை 2020ல பிதிர்வனம் அப்படின்னு ஒரு நாவலா எழுதணும். 7 ஸ்டேஷன்ல வெடிச்சது. 7 ஸ்டேஷன்ல 7 கனவுகள் சிதைந்து போறதா நான் ஒரு கற்பனை பண்ணி எழுதினேன். அதுல ஒரு ஒரு 250 பேருக்கு மேல உடல் சிதறி இறந்து போனாங்க. அந்த பீதி என்னன்னா, நாங்க மறுநாள் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் போயாகணும். எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு 3/4 மணி நேரம் பயணம், இறங்குற வரைக்கும் என்னோட உயிர் என் கையில இல்லைன்ற மாதிரி இருக்கும். அது அது வந்து பம்பாய் வாழ்க்கைன்னா, அங்க வந்து ஒரு சில நடந்த நிகழ்வுகள் வந்து சில குறுநாவல்களையும் கதைகளையும் கொடுத்தது. அது போலவே நான் துபாயில பணிபுரிந்தப்போ அங்க இருந்த பாலைநில வாழ்க்கை, தொழிலாளர்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தப்போ எனக்கு பல கவிதைகளை கொடுத்தது. பிறகு கர்நாடகாவில் இருந்தப்போ வரலாற்று ரீதியான முக்கியமான இடம் கர்நாடகா. ஏதோ ஒரு இடத்துக்காக பணி நிமித்தமாக போறப்ப அங்க ஒரு நட்சத்திர வடிவில் ஒரு கோட்டையை பார்த்து, அது அந்த கோட்டையின் சிதைவுகள் மட்டும் இருந்தது. என்ன ஏதுன்னு பார்த்தேன், திப்பு சுல்தான் கட்டின கோட்டை அது, பிரெஞ்சுக்காரர்களை வச்சு கட்டின கோட்டை. பிறகு அதை பத்தி தேடி 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 ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர் எல்லாம் போய் அது ஒரு 60 பக்க குறுநாவலா ஆக்கணும். ரொம்ப திருப்தியான ஒரு நாவல். அது என்னன்னா, யுத்தத்துக்கு எதிரான ஒரு நாவல். திப்பு சுல்தான் வந்து யுத்தத்தை நான் பேசுறப்போ என் மீது இந்த யுத்தம் திணிக்கப்பட்டது. அது போல அந்த நாள்ல அவருக்கு வந்து பின்னாடி ஒரு 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 குழுவினர் வந்து துரோகம் பண்ணி தான் அவரை கொல்றாங்க. கடைசி நாளை வச்சுதான் அந்த குறுநாவல் எழுதணும். அது போலவே வந்து வரலாற்று ரீதியான இடங்களை பார்க்குறப்போ அதே மாதிரி காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயில் இருக்கு. 2ஆம் புலிகேசியோட 2வது மகன் வந்து படையெடுத்து வராரு. தமிழ் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம் மேல படையெடுத்து வர்றப்போ கைலாசநாதர் கோயிலை பார்த்து பிரமிச்சு போய் அவர் சேகரித்த செல்வங்கள் எல்லாத்தையும் அந்த கோயிலுக்கு கொடுத்துட்டு அந்த பல்லவ மன்னனையே ஆட்சிகளை அமைச்சிக்க சொல்லிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அவர் போய் பாதாமி பக்கத்துல ஒரு இடத்துல பட்டடக்கல்லுன்ற இடத்துல ஒரு சிற்ப தொகுப்பே பண்றாங்க. கோயிலாகவும் சிற்ப தொகுப்பும் பண்றாங்க. எனக்கு வந்து அந்த விஷயத்த, வரலாற்று விஷயத்த படிக்கிறப்ப ஆச்சரியமா இருந்தது. போருக்குன்னு ஒருத்தன் வந்து இந்த கலை வடிவங்களை பார்த்து பிரமிச்சு போய் போர் வேணான்னு போறான்னா அவன் தான் எனக்கு ராஜா. எனக்கு ராஜராஜ சோழனோ, ராஜேந்திர சோழனோ, ஹிட்லரோ, அவன் எல்லாருமே ஹிட்லர் தான் எனக்கு. போர் எடுத்து போறவன் எல்லாரும் ஹிட்லர் தப்புன்னா ட்ரம்ப்பும் தப்பு, ராஜராஜ சோழனும் தப்பு. வெறுமனா வந்து தமிழ் பிரமிப்பு போட்டு குளோரிஃபை பண்றது என்னோட நோக்கம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ராஜா யாருன்னா 2ஆம் விக்ரமாதித்தன் தான். ஏன்னா சண்டைக்கு வந்து காஞ்சிபுரம் நகரை விட்டுட்டு எந்த ஒரு செங்கலுக்கு கூட சிதைவு ஏற்படாம மொத்தம் அவன் சேகரித்த சொத்து, இதுக்கு ஆதாரம் இருக்கு, வெறுமன கற்பனை எல்லாம் கிடையாது. அது போலவே மகாபலிபுரம் கடற்கரை கோயில் மாதிரி அங்க வந்து இது பண்றாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம செஞ்சி கோட்டையில போனப்ப ஒரு ஒரு தேசிங்கு ராஜாவோட ஒரு முட்டாள்தனத்தினால 21 வயசுல ஒரு முட்டாள்தனத்தினால ஒரு போர் நடக்குது. அதுல பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் மட்டும் இல்லாம ராணிபாய். அவருக்கே 21 வயசுனா அவர் மனைவிக்கு எவ்வளவு வயசு இருக்கும் அந்த நாள்ல. அவங்க வந்து தீயில இறங்கி இறந்து போறாங்க, சதின்ற மாதிரி ஒரு இதுல.
ஆற்காடு நவாப் சொல்றாரு, நீ என் கூட வந்துருமா, என்னோட மகள் மாதிரி பாத்துக்கிறேன்றாரு. அவர் எதிரியாக இருந்தா கூட. ஆனா அவங்க கேட்கல, தீயில இறங்கி போறாங்க. அப்ப இந்த யுத்தம் என்பது எவ்வளவு பெரிய கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்துது என்பதுதான் வந்து இதா இருக்கு. அப்போ வரலாற்றுல நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படின்றதுனால தான் நான் வரலாற்றையும் சைமல்டேனியஸா அந்த மாதிரி கதைகளையும் எழுதிட்டு இருக்கேன். இந்த கதைகள்லாம் நீ குறுங்கதைகளா ராணிப்பேட்டை அப்படிங்கிற பேர்ல ஆமா, இந்த மாதிரி ராணிப்பேட்டை. இருக்கு. ராணிப்பேட்டைன்னா அவங்க பேர்ல உருவாக்கணும் தான் ராணிப்பேட்டை. அதனால அந்த தலைப்பு வச்சேன். ஆனா கதை முழுக்க செஞ்சியில தான் நடக்கும். சரிங்க. அடுத்து நான் கேட்க நினைக்கிறது வந்து, இப்ப உங்களை பத்தி அறிமுகத்திலையும் சொன்னாங்க அத. அமைதி அமைதி அப்படிங்கிற தலைப்புல 7 நாடகங்கள்ல ஒரு ஒரு தொகுப்பு. அந்த நாடகம் ஃபுல்லா நல்ல நகைச்சுவையும் நல்ல இதா இருக்குது. அதோட அன்போட நிகழ்ச்சி, சமுதாய சீர்கேடுகளுக்கு எதிரான கருத்து அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுல என்னன்னா, அந்த அட்டப்படத்துல சிவன் நாடகத்தில் ஆண்டவன் சிவனாக வேடமிட்டிருக்கும் அன்பாதவன் அப்படின்னு போட்டிருக்கோம். நானேதான் அப்ப நீங்க நாடகங்கள்லயும் நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிச்சிருக்கேன். எழுதின நாடகங்கள் என்ன பேங்கோட நாடகங்கள்ல நடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நாடக அனுபவம் என்பது வந்து 2 வகையான ஒன்று. நாடக எழுத்துக்காக காலம் சென்ற பேராசிரியர் ஆல்பர்ட் அவர்கள் தஞ்சாவூர்லையும் சென்னையிலையும் ஒரு பயிற்சி கொடுத்தாங்க, ஐகஃப் என்ற அமைப்பு மூலமாக. அதுல நானு, இதயவேந்தன், இப்ப பிரபலமா இருக்கிற எழுத்தாளர் இமயம், ஸ்ரீதரன் என்கின்ற தரன் ஐஎஃப்எஸ்ஆ இப்போ ரிட்டையர் ஆயிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து நாடக பயிற்சி எடுத்துக்கிட்டோம் தஞ்சாவூர்லையும் சென்னையிலையும், நுங்கம்பாக்கம் பக்கத்துல, நம்ம லயோலா காலேஜ் பக்கத்துல. அப்போ வந்து அந்த நாடக எழுத்து பிரதிகள் எப்படி உருவாக்குறதுன்றது கத்துக்கணும். அதோட விளைவு தான் அந்த அமைதி அமைதி. இரண்டாவது வந்து பேராசிரியர் மு ராமசாமி, மதுரையில இருக்கிற மு ராமசாமி அவர்கள் திரைப்பட நடிகர்களாகவும் இருக்கிறார். அவர் வந்து நவீன நாடகங்கள்ல தேர்ட் தேட்டர்னுவாங்க, அந்த நாடக பயிற்சி எங்களுக்கு வந்து நெம்புகோல் அமைப்புல வந்து அவர் எங்களுக்கு நாடக பயிற்சி கொடுத்தார். விழுப்புரத்துக்கே வந்து ரொம்ப ரொம்ப எல்லாமே ஒரு 10 நிமிடம் 5 நிமிட நாடகங்கள் தான். அந்த நாடகங்களுக்கு வந்து எந்தவித மேக்கப்போ எதுவும் தேவையில்லை, நல்ல குரல் வளமும் உடல் மொழியும் இருந்தா போதும். அதை பல கல்லூரிகளில் நாங்கள் கடலூர், விழுப்புரம் கல்லூரிகள்லாம் அந்த நாளில் போய் நடத்தியிருக்கிறோம். அதுக்கு எல்லாமே வழிகாட்டியா இருந்தவங்க வந்து பேராசிரியர் பழமலையும் கல்யாணியும் தான். அவங்க தான் எங்களுக்கு அந்த பயிற்சியை ஏற்பாடு பண்ணது. பேராசிரியர் ராமசாமியும் அவரோட ஒரு நூலில் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ எழுதுனது தான் இது. பிறகு வங்கியில வந்து ஒரு டிராமா காம்படிஷன் இருக்கும். அதுக்கு வந்து நடிகராக போனப்போ 2-3 நாடகத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. வாழ்க்கையில மட்டும் நடிக்கிறது இல்லை. மகிழ்ச்சிங்கய்யா. அடுத்து வந்து கவிதை தொகுப்புகளே இது வரைக்கும் 12 வரைக்கும் எழுதியிருக்கிறதா அவங்களோட அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க. 13வது நேத்து தான் வந்தது. 13வது தொகுப்பு நேத்து தான் வந்திருக்கு. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. அதுல இந்த பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கிற அந்த இந்த நூல்ல வந்து ஹைக்யூ, சென்ட்ரியூ, லிமரைக்கு, ஐபுன் அப்படின்னு நிறைய பாவகையில பாக்கள் எழுதியிருக்கீங்க. இந்த கவிதை எழுதுறதுக்கான அந்த வழிகாட்டின்னு நீங்க யார சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடித்த சமகால கவிஞர்கள் யார்? 2வது கேள்விக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது, யாரையாவது விட்டுட்டா வம்பு. என்னோட மரியாதைக்குரிய கவிஞர்கள்ல வந்து கவிஞர் இந்திரன், சிற்பி, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், அந்த ஜாம்பவான்கள் எப்பயும் இருப்பாங்க. இன்றைக்கு சமகாலத்துல வந்து 2 வகையான ஒரு சமூக பார்வையோடு எழுதுற பலரும் இருக்கிறார்கள். அது கூட நவீன கவிதைகளாக வந்து மொழியின் கட்டமைப்பு மட்டுமே கொஞ்சம் அடிப்படையாக வைத்து எழுதுறவங்களும் இருக்காங்க. அதனால அந்த பட்டியல் வந்து தமிழ்ல இப்ப சமகாலத்துல எழுதுற அத்தனை பேரும் எனக்கு நண்பர்கள் தான். அதனால அந்த பட்டியலை நம்ம தவிர்க்கலாம். முதல் கேள்விக்கு வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஹைக்கூ அப்படின்னா அது கூடவே இன்னொரு ஒரு சொல் வரும், மு முருகேஷ். அவர் மூலியமா தான் இந்த ஹைக்கூ எனக்கு அறிமுகமானது. பாரதி எழுதினாரு, சி மணி எழுதினாரு, பிறகு ரகுமான் எழுதினாரு. எல்லாம் இருந்தாலும் ஹைக்கூ வந்து எளிமையா ஆக்கி, ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஜப்பானிய வடிவம், அதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து ரொம்ப ஆற்றுப்படுத்தி வந்து மு முருகேஷ். அதே போல புதுவையில எங்கள் தோழர் சீனு தமிழ்மணி, நிறைய படிப்பாளி, அவர் மொழிபெயர்ப்பு நிறைய பண்ணி நிறைய எழுதுறவங்க. இவங்க மூலியமா வந்து பல அந்த நாள்ல வந்து 80களில் நல்ல ஹைக்கூ மாநாடுகள் நடந்தது. ஹைக்கூவுக்குன்னு பத்திரிகைகள்
இனிய ஹைக்கூ அந்த மாதிரி வந்து ஒரு சில ஹைக்கூக்குன்னே பத்திரிகைகள் வந்தது. பதிப்பாளர் உதயகண்ணன் வந்து சற்றேறக்குறைய ஒரு 7 புத்தகங்கள் தொகுப்பு நூல்களா போட்டிருக்கிறார். அது ஒரு 80 வந்து ஒரு அற்புதமான 80கள் வந்து நல்ல ஒரு ஆண்டு. நல்ல ஒரு அந்த 10 ஆண்டுகள் வந்து புதிய படைப்பாளிகள், புதிய பதிப்பாளர்கள், ஒரு ஆரோக்கியமான சூழல் வந்து இருந்தது. அந்த முன்னவர்களும் நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. ஈரோடு தமிழன்பன்லாம் இறப்பதற்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் முகநூல்ல கவிதை போடுறாரு. அது ஆமா. அதுலதான் நாம வந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. சிற்பியை வந்து இன்னைக்கும் மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நூல் வந்துகிட்டே இருக்கு. அவங்க கிட்ட இருந்தா நம்ம வந்து ஓயாம இருக்கிறது எப்படின்னு ஒரு கடல் அலை போல இன்னமும் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வயது என்பது அவர்களுக்கு ஒரு தடையாக இல்லாமல் சிந்தனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது என்பது இதா இருக்கு. அது போல ஹைக்கூவை பொறுத்த வரைக்கும் ஜப்பானிய வடிவமாக இருந்தாலும் அது வந்து அதன் அடிப்படை வந்து ஜென் பௌத்தம், அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம். சென்ட்ரியோ வந்து ஒரு சட்டையரா எழுதுறது, நகை துளிப்பான்னு தான் தமிழ்ல சொல்லுவாங்க. அதுல ஒரு சட்டையர் இருக்கும், அரசியல் விமர்சனங்களும் அல்லது சமூக விமர்சனங்களும் இருக்கும். ஹைபுன் வந்து என்னன்னா ஒரு உரைநடை துண்டு, இறுதியாக ஒரு ஹைக்கூ அப்படி வரும். அந்த வகையில வந்து முருகேஷும் இன்னொரு 3 நண்பர்களும் முதல்ல வந்து ஒரு ஹைக்கூ தொகுப்பு போட்டாங்க, ஹைபுன் தொகுப்பு போட்டாங்க. 4 பேர், அறுவடை நாளின் மழைன்னு. என்னோட மாயவரம் வந்து தமிழில் வந்த ஒரு படைப்பாளியின் முதல் நூல், ஹைபுன்ல 2வது நூல். அவரோட 2005 வந்தது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற நூல் அந்த நூல். அதுபோல வந்து அதுக்கப்புறம் ஹைபுன்ல வந்து நிறைய எழுத வந்துட்டாங்க. ஒரு 10-15 பேர் நூலாக கொண்டு வந்துட்டாங்க. புதிய தொகுப்புலாம் வந்திருக்கு. சென்ட்ரியோல வந்து இன்னும் சிறப்பாக எழுதிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த படைப்பு அந்த வடிவம் வந்து எல்லாருக்கும் வசதியா இருக்கு. அதுல வந்து மிக சாதனையாளர்கள்லாம் நாணர்காடன், விஸ்வநாதன் போன்றவர்கள்லாம் மிகுந்த சிறப்பான சாதனைகளை ஹைக்கூல செஞ்சிருக்கிறாங்க. சரிங்க. ஆனா நீங்க இதெல்லாம் எழுதுறப்ப பணியில தான் இருந்தீங்க. அந்த பணியிலையும் புத்தகம் முழுமையா போடுற அளவுக்கு அந்த மாதிரி எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு. நீல வந்து நீங்க 10 to 8 வந்து நீங்க அன்பு சிறுத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், அன்பாதவனை பார்க்க முடியாது. இது எல்லாமும் எனக்கு எழுதுவதற்கான நேரம் என்பது விடியல் ஒரு 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் அப்படிதான் வந்து எழுதுறது. பணிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா பணி நிமித்தமாக போறப்ப கிடைக்கிற அனுபவங்கள் வந்து அதை நான் அந்த அனுபவங்களை சேர்த்து வச்சுப்பேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு ஒரு கடுமையான ஒரு விஷயம் நடந்தது என்னோட பணி நாட்கள்ல. சென்னையில வந்து ஒரு வீடை காலி பண்ணணும், ஜப்தி பண்ணணும், சென்னையோட மைய பகுதியில. சரிங்க. வீட்டுல அவங்க வந்து ஒரு ஒரு கடன் வாங்கியிருக்கிறாங்க, கடன் கட்டல. நான் வந்து ஆத்தரைஸ் ஆபீசர், என் தலைமையில வந்து போலீஸ்காரங்க ஒரு 50 பேர் இருக்காங்க. வழக்கறிஞர், கோர்ட் உத்தரவோட வழக்கறிஞர் இருக்கிறாரு, எங்களோட அலுவலர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த வீட்டுல 11 குடுத்தனக்காரங்க இருக்காங்க, வயதானவர்கள், சிறிய குழந்தை, இந்த மாதிரி. எனக்கு வந்து அப்படியே நெருடல, நடுங்குது கையெல்லாம். இதை எப்படி நம்ம செய்ய போறோம்? இது வந்து பணியில வந்து நீங்க சொல்றீங்களா, பணியில இது பண்ண முடியுமான்னு. எப்படி பண்ண முடியும்? நான் வந்து அங்க உலகத்துக்கெல்லாம் நான் அன்பையும் போதிச்சுட்டு, அறத்தை போதிச்சுட்டு நான் போய் அந்த வீடை போய் சீல் வச்சேன்னா என்ன நடக்கும்? எப்படி நான் வந்து இது பண்ண முடியும்? ஆனா வேற வழி இல்லை, வயிற்று பழப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இதை பண்ணோம். பிறகு அவங்க லோனை கட்டினாங்க, வீடை திருப்பி கொடுத்துட்டோம், அதெல்லாம் நடந்தது. என்னன்னா இந்த மாதிரி இக்கட்டுக்கான சூழ்நிலைகள் வந்து நிறைய வரும் பணி நிமித்தமாக போறப்போ. அதை வந்து பிற்காலத்துல வந்து ஒரு கதையா எழுதினேன், ஜப்தின்னு ஒரு கதையா எழுதினேன். அது எழுதி கூட என்னோட அந்த மன உளைச்சல் வந்து தீரல. ஏன்னா என்னவோ ஒரு குற்ற உணர்வு வந்து எனக்கு இருந்தது. இதை மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா வேற வழி கிடையாது. அந்த நேரத்துல பணி வந்து அதுதான், அதை செஞ்சுதான் அவனை நான் மறுக்க முடியாது. அதனால பணி வந்து சில நேரங்கள்ல ஒத்துழைக்கும், பல நேரங்கள்ல பல பேருக்கு நான் உதவி இருக்கிறேன். அந்த பணி, அந்த எந்த வாய்ப்பு கிடைக்குதோ, பணம் கட்ட முடியாது, ரொம்ப ஏழைங்களா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவ முடியுமோ அந்த விதிக்குள்ள, என்னோட வங்கி விதிகளுக்குள்ள என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு உதவி இருக்கிறேன். அது மாதிரி இருந்திருக்கு. மகிழ்ச்சியா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகள் தான் முக்கிய கதாபாத்திரங்கள் உங்களோட கதையில. அப்படிங்கிறப்ப பெரும்பாலானவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது செய்தித்தாள் மூலமாகவோ இல்லாட்டி தொலைக்காட்சி மூலமாகவோ பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. அதையே வந்து கதையா, கவிதையா, அதுல சில கொஞ்சம் புனைவோட எழுதுனா கூட
படிக்கிறவங்களுக்கு ஈர்ப்பு இருக்குமா? ஆம், உங்களோட நூல்களுக்கு இந்த மாதிரி கதைகளுக்கு வாசகர்கள் மத்தியில எப்படி வரவேற்பு இருந்தது? நல்ல இல்ல வரவேற்பு ஈர்ப்பு இருந்தது. இருக்கும். ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி அதை வெறுமனே ரிப்போர்ட்டிங்கா நான் பண்றது இல்ல. இது நிகழ்ந்திருக்கு, ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியை நான் அப்படியே கொடுக்கறது கிடையாது. என் பார்வையில எனக்கான ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் ரீதியா அந்த விஷயத்தை அணுகிறப்போ அதுக்கு வேற ஒரு ஒரு வடிவம் கிடைக்கும். ரெண்டாவது, எல்லாத்தையும் நான் கதையாக எழுதணும் அல்லது கவிதையாக எழுதலாம். அந்த அந்த படைப்பு தீர்மானிக்க இது என்னவா இது பண்ண முடியும். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு நடிகர் எங்கேயோ போறாரு, அந்த ஊர்ல ஒரு துர்மரணங்கள் நடக்குதுன்றப்ப அது ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் பேரெல்லாம் சொல்லணும்னா கூட எல்லாருக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அதை அப்படியே எழுதல. நான் எழுதுனது ஒவ்வொரு ரூம்ல 7 ரூம்ல அவர் போறாரு. 7 ரூம்லயும் ஒரு கண்ணாடி மட்டும் இருக்கு. மொத்தமே 2 பாத்திரங்கள். ஒரு கண்ணாடி, அந்த நடிகர். அந்த கண்ணாடி கேள்வி கேட்கும், அந்த நடிகர் பதில் சொல்லுவார். அவ்வளவுதான். இதுல நவரசங்களையும் சேர்த்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நவரசம்ன்றது நமக்கான ஒரு பண்பாட்டு பின்னணியில இருக்கிற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில அதை வைத்து அந்த கேள்விகளை உருவாக்கி அந்த கண்ணாடி கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்ப கடைசியா முடிக்கிறப்போ என்னன்னா ஒரு மயக்கடிச்சு விழுந்துருவாரு. அந்த நடிகர் மயக்கடிச்சு விழுந்துருவாரு. ஒரு ஒரு மருத்துவர் சொல்லுவாரு, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அவர்கிட்ட ஒரு கண்ணாடி மட்டும் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்ப இங்க கண்ணாடி என்பது மனசாட்சி. உனக்கு தெரியணும்ல நீ என்ன பண்றன்னு, என்ன பண்ணணும், என்ன இவ்வளோ நிகழ்வுகள் நடக்குது. அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பேற்றுக்காம அதை பத்தி உனக்கு ஒரு கிஞ்சித்தும் கவலைப்படாத ஒரு ஜென்மமா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு படைப்பாளியே இப்படிதான் அதை பதில் சொல்ல முடியும் அல்லது பதிவு செய்ய முடியும். அப்படிதான். அதற்கான வரவேற்பு நன்றாகவே இருக்கிறது. நல்லா அதுல எந்தவித, ஏன்னா நான் என்னோட படைப்பு அனுபவம் ஒண்ணுன்னா, நான் அதை படைப்பாக்குறது ஒரு முயற்சி, என்ன ஒரு புதிய உத்திகளை பயன்படுத்தி செய்வேன். அதனால ஒரு இது அதை அப்படியே பண்றது, ரிப்போர்ட்டிங் பண்றது இல்லை. மகிழ்ச்சிங்க. அடுத்து நீங்க முன்னாடியே சொன்ன அந்த வேதாளம் விளம்பிய சூதாட்ட சருக்கம். இந்த நூல்ல நிறைய ஆன்லைன் சூதாட்டம் மட்டும் இல்ல, அப்புறம் அடுத்தடுத்த கதைகள்ல ஒரே கதையிலேயே கும்பகோணம் பள்ளி விபத்து, அப்புறம் போபால் வாயு கசிவு, பம்பாய் தாஜ் ஹோட்டல்ல நடந்த அந்த இது தீவிரவாத இது, அதே மாதிரி அப்புறம் சென்னையில நடந்த சென்னை 2015 சென்னை வெள்ளம், இந்த மாதிரி நிறைய செய்திகளை கதைகளாக்கி ஆவணப்படுத்திருக்கீங்க. இதுல இந்த நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ராணிப்பேட்டை, உலக்க உபாவா அப்படிங்கிற கதைகளும் வரலாற்று சிறுகதைகளா இருக்குது. என்னோட கேள்வி என்னன்னா, முழுமையாவே புனைவா கதைகள், குறுநாவல்கள், புதினங்கள் அப்படின்னு ஏதாவது எழுதிருக்கீங்களா இந்த 50 புத்தகங்கள்ல? முழுமையான புனைவுலாம் என்னோட தீச்சிற்பம்லாம் முதல்ல வந்ததெல்லாம் முழுமையான புனைவு தான். ஒரு கதை மிக பாராட்ட பெற்ற கதை, சர்டிபிகேட்னு ஒரு கதை. ஒரு இருளர், ஒரு மாணவர் ஒரு அவரோட சாதி சான்றிதழ் வாங்க போவாரு. அவர் அந்த தாலுகா ஆபீஸ்ல அந்த பையனை அவமானப்படுத்துவாங்க. பாம்பு பிடிக்கிற பையன் தானே நீ, எங்களுக்கு பாம்பு பிடிச்சி எடுத்துட்டு வா, நான் உங்களுக்கு சர்டிபிகேட் தரேன் அப்படின்னு. ஒரு 10 நாள் கிட்டே ஒரு பிளாஸ்டிக் பேக்ல, யூரியா பேக்ல பையோட வருவான். வந்துட்டு, என்னடா உனக்கு என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லைங்க, ரொம்ப எனக்கு விவரம் தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் நான் பிடிச்சிருக்கிறேன், இந்தாங்கன்னு ஒவ்வொரு பாம்பா தூக்கி போடுவான். கட்டுவிரியன், பாம்பு, சாரப்பாம்பு அப்படின்னு முழுக்க முழுக்க கற்பனை. அது தினமலர்ல ஒரு ஆறுதல் பரிசு அப்ப கிடைச்சது அந்த கதைக்கு. ஆனால் இருளர்கள் இப்ப நான் கதையில எழுதுனது பெரிய ஒரு ஆவேசமா இருக்கும், முடிவெல்லாம் இருக்கும். யதார்த்தம் அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கும் இருளர் சமூகம் விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனம் பகுதியில, செஞ்சி பகுதியில் இருக்கிறாங்க. ஒரு திரைப்படம் அவங்களோட வாழ்க்கையை காமிச்சது. இன்னொரு நாவல் வந்திருக்கு, செஞ்சி தமிழினோட ஊத்தம்பல்லா நாவல். கடுமையான வாழ்க்கைக்கு ரொம்ப, அதாவது எதிர்கொள்வது கடுமையான வாழ்க்கை. கல்யாணி போன்றவர்கள் அந்த குழந்தைங்களுக்காக ஒரு தாய் தமிழ் பள்ளின்னு நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ நிதி திரட்டி அவர் ஒவ்வொரு தடவையும் அவரு பள்ளி மாதிரியே நடத்துவார். ஆனா பிள்ளைங்க ஒரு 80 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ரியலா அந்த சர்டிபிகேட் வாங்குறது அல்லது மேற்படிப்போ இதெல்லாம் அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. அதனால வெறும் புனைவுகள் ருசிகரமா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும்.
ஆனா உண்மை வந்து ரொம்ப ரொம்ப கசப்பானது, துவர்ப்பானது. உண்மைதாங்க. உண்மைதாங்கய்யா. ரொம்ப கசப்பானது. அடுத்து வந்து இந்த இதமாய் பெய்யும் மழை அப்படிங்கிற அந்த புத்தகம் பத்தி. இந்த புத்தகத்துல வந்து நிறைய கவிஞர்களோட கவிதைகள், எழுத்தாளர்களோட கதைகள், வாழ்வியல் வரலாறு அந்த மாதிரி பலரோட நூல்களுக்கான விமர்சனங்கள், அதுக்கான தொகுப்பா இது இருக்கு. இப்படி ஒரு நூல்களுக்கு விமர்சனம் எழுதி அதை ஒரு தொகுப்பா போடுற அந்த அந்த இதுக்கு கதவை திறந்து விட்டவங்க யாரு யாரு உங்களுக்கு அதுக்கு இதா இருந்தாங்க? இந்த குழுவுல தான் இருக்கிறாரு. பெரிய தாடி வச்சுன்னு ஒரு சிங்கம் போல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. குமரேசன் பேர், அவர் பேரு. அவரு தான் வந்து தீக்கதிர் பத்திரிகைக்கு பொறுப்பாசிரியரா இருந்தாரு. அப்ப வாரந்தோறும் வண்ணக்கதிர்னு ஒரு இலவச இணைப்பு வரும். அதுல வந்து நூல் விமர்சனங்கள் கண்டிப்பா ஒரு பக்கம் வரும். டேபிளாய்டு சைஸ்ல வந்து ஒரு பக்கம் வரும். அப்படி ஒரு சுதந்திரம் கொடுத்தாரு அவர். அந்த அந்த அநேகமா 52 வாரத்துல வந்து ஒரு 40ல இருந்து 45 புத்தகத்துக்காக நான் விமர்சனம் எழுதியிருப்பேன். முருகேஷும் குமரேசன் தோழரும் கொடுத்த சுதந்திரம் தான் அது. ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, படைப்பாளர்கிட்ட சொல்லி எனக்கு புத்தகம் அனுப்ப சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கையில தான் எழுதி அனுப்பணும். எழுதி அனுப்பினோம்னா அடுத்த வாரமே வந்துடும். அதுல வந்து நல்லா வந்து எங்களுக்கு செப்பனிடுவாரு. நிறைய பக்கங்கள் எழுதாதீங்க, முக்கியமான விஷயங்களை சொல்லுங்க, குறைகளை வந்து நாசுக்கா சொல்லுங்க. இப்படி என்னை வந்து பண்படுத்தினது தோழர் குமரேசன் தான். அந்த விமர்சன புத்தகங்கள் எங்கேயுமே யாரையுமே நான் ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அது வந்து ஒரு படைப்பாளியா நான் வந்து புரிஞ்சு இன்னைக்கும். ஏன்னா இளைய படைப்பாளிகள் நிறைய எழுத வராங்க. அவங்களோட இப்ப என்னோட செம்பழுப்பா சூரியன் இப்ப படிச்சா எனக்கு சிரிப்பே வரும். நேத்து கூட எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தேன். இப்படி எல்லாமா எழுதியிருக்கிறோம். நான் முதல்ல அந்த தொகுப்பு நினைச்சப்ப நோபல் பரிசு எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் 2000. அட்ரஸ் அப்ப பாஸ்போர்ட்லாம் இல்லை, எப்படி போறதுன்னு வேற தெரியாது. நிஜமாவே சொல்றேன், சிரிக்கிறதுக்கு இல்லை, அப்படிதான் நினைச்சிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு பார்த்தா அது வந்து எந்த கட்டத்துல இருக்குதுன்னு இப்பதான் தெரியும். அப்ப கவிதையின் வடிவமும் கவிதையின் உள்ளடக்கமும் நிறைய மாறி இருக்கு. அப்போ வந்து நம்ம எதை எழுதணும், எப்படி கொண்டு வரணும், பிறகு வந்து எனக்கு வந்து எப்படி பல்வேறு தோழர்கள் எனக்கு கை கொடுத்தாங்களோ இதை நான் செய்யணும் அப்படின்றது தான். என்னோட நண்பர்கள் பலரும் புதிய படைப்பாளிகள். இப்ப நீங்க இந்த தொகுப்பு கேட்டதுனால சொல்றேன். இந்த சமீபத்துல விழுப்புரம் கதைகள்னு ஒன்றும், விழுப்புரம் வட்டார கதைகள்னு 2 புத்தகம் நான் இப்பதான் வந்திருக்கு, தொகுத்தேன். அது வந்து ஒன்று நிவேதிதா பதிப்பகம், இன்னொன்று வந்து பாரதி புத்தகாலயம் போட்டது. இந்த பாரதி புத்தகாலயம் 3 மாதத்துல எனக்கு புத்தகமாக்கி போன வாரத்துல கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த 2 தொகுப்புகளையும் 4 பேரை முதலா கதை எழுத வச்சேன். இப்படி செஞ்சுதான் நான் குமரேசன் போன்றவர்களை பழி வாங்க முடியுது. முருகேஷ் போன்றவங்களை பழி வாங்குறது எப்படின்னா இப்படிதான். நான் என்ன அவங்க எழுத வச்சாங்க, நான் வந்து புதுசாக வந்து எழுத வைக்கணும். தமிழரசி, ரதீஷா, இன்னும் 2 பேர் வந்து ரவி கார்த்திகேயன், அப்படி வந்து ஒரு 3-4 பேரை வந்து முதல் கதையை எழுத வச்சிருக்கணும். அப்ப இந்த ஒரு புதிய எழுத்து உலகத்துக்குள்ள அவங்க வேற எழுதினா கூட சிறுகதை உலகத்துக்குள்ள அவங்க வராங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கும் நண்பர்கள் புத்தகம் அனுப்புவாங்க, நீங்க எழுதி கொடுங்கன்னு. அது வந்து எனக்கு வந்து ஒரு சுமையாக எப்பயும் கருதுறது கிடையாது. அது எனக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அல்லது என்னோட தோழமைக்கான ஒரு வளர்ச்சிக்காகவும் தான் நான் அதை பயன்படுத்திக்கிறேன். சரிங்க, நான் அடுத்த கேள்வியை அதை தான் வச்சிருந்தேன். இந்த விழுப்புரம் வட்டார கதைகள் அந்த 20 எழுத்தாளர்களை வச்சு நீங்க தொகுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி உங்க கவிதைய இன்னொருத்தர் பிரியம் அவங்க தொகுத்து போட்டிருக்காங்க. இதனால உங்களுக்கு இந்த இலக்கிய உலகத்திற்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிருந்தேன் நீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே என்னுடைய கவிதைகளை தொகுத்ததுன்றது என்னன்னா, இந்த பீரியட்ல, கொரோனா பீரியட்ல வந்து வீட்டு சிறையில தான் இருந்தோம். அப்போ வந்து ஒரு ஹைபுன் தொகுப்பு மட்டும் நான் எழுதினேன். ஹைபுன் பறவைகளின் சிம்போனி. தினம் ஒரு ஹைபுன் எழுதி முகநூலில் போடுவோம். அன்னைக்கு என்ன நடக்குதோ அதை தோன்றது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்து வேற புத்தகம், இருக்கிற புத்தகத்தை படிப்போம், ஃபோன்லையும் பேச முடியாது. அப்போதான் இந்த ஜூம் மீட்டிங் மாதிரி ஒன்று அறிமுகமாச்சு. பெரிய வரப்பிரசாதமா இருந்தது. அந்த டைம்ல வந்து இப்போ அண்ணன் பிரியம் வந்து அறிமுகமானப்போ கவிதைகளை அனுப்ப சொல்லி அவரு, உன்னோட கவிதைகளை நான் வந்து செதுக்கலாமா, எடிட் பண்ணலாமான்னாரு. பண்ணி கொடுங்க, என்ன நான் வந்து அப்பப்போ எழுதுனது தான் அது பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்து அவரோட எடிட்டிங்ல வந்து அதுக்கு வேற ஒரு பரிமாணம் கிடைத்தது.
அதுதான் அந்த தொகுப்பு. நானே எழுதின ஒரு விஷயத்துக்கும் நான் பார்த்த விஷயத்துக்கும் அவர் ஒரு எடிட்டரா, இன்னொன்று தமிழ் உலகத்துல, தமிழ் இலக்கிய உலகத்துல வந்து எடிட்டிங்ன்ற செட்டப் இன்னும் வரல. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈகோ வந்து தடையா இருக்குது. என்னோட எழுத்தை இன்னொருத்தர் எப்படி நீ கை வைக்கலாம், உனக்குன்னா தெரியும், அப்படிதான் வந்து ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கு. ஆனா வந்து நல்ல தோழமைகள் வந்து கொடுத்தோம்னா அதை வந்து திருத்தி கொடுத்து வந்து அதை ஒழுங்கா செப்பனிட்டு கொடுத்து அதுக்கு பேர் கூட அவங்க இது இது பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா ஒரு படைப்பு பூரணமாக வர வேண்டும் என்பது ஒரு சிலர் வந்து அதை மிக சரியா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் தமிழ்ல வந்து எடிட்டிங், அந்த தொகுப்புன்றது வந்து ஒரு தொகுப்பாசிரியர்ன்றது வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா பல எழுத்துக்கள் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படிதான் வந்து நான் பாக்குறேன். நன்றிங்கய்யா. அடுத்து என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுடைய பேப்பர் குருவி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து கலை இலக்கிய பெருமன்ற விருது பெற்றிருக்கு. அந்த அந்த கதைக்கான, அந்த விருது பெற்ற அந்த கதைக்கான கருப்பொருள் எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லுங்க. பேப்பர் குருவின்ற சிறுகதை வந்து கலை இலக்கிய பெருமன்றத்தோட 2வது பரிசு கிடைச்சது புதுக்கோட்டையில. அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, கலை இலக்கிய பெருமன்றத்திலிருந்து 4 விருதுகள் நான் வாங்கியிருக்கேன். தமிழ்நாட்டுல இன்னும் வேற யாருமே வந்து வாங்கினதில்லை. நெருப்பில் காய்ச்சிய பறை, பம்பாய் கதைகள், இந்த புயலுக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை, இன்னும் ஒரு 3 நூலுக்கும் இந்த கதைக்கும் கிடைச்சது. இந்த கதை வந்து என்னோட பால்யத்துல நடந்த ஒரு விஷயம். எங்க கூட அண்ணன்கள் கூட தான் சுத்துவோம். அப்போ அந்த குருவி அடிக்கிறதுன்றது ஒரு பெரிய முக்கியமான ஒரு வரலாற்று சாகசம். அது போய் லீவு நாளில் போய் குருவி வேட்டையாடுறது, எல்லா குருவிகளையும் அடிச்சுட்டு வரணும். எனக்கு வந்து வேலை என்னன்னா, நான் அந்த கல் பொறிக்கணும், பையில வச்சுட்டு இருக்கணும், கல்லுக்கு தேவையானப்போ கொடுக்கணும், கருங்கல், இந்த அடிக்க சின்ன சின்ன சைஸ் ஜல்லி. பிறகு அந்த வேட்டையாடிய பறவைகளை வந்து பையில எடுத்துட்டு வந்து தரணும், சமைக்கிறதுக்கு உதவணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான், மீதி வேலையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி ஒரு இது வந்தப்ப எங்க கூட எங்களுக்கு ஆசானாக இருந்த ஒருத்தர் வந்து ரொம்ப ஆளுமை நிறைந்தவர், ராமலிங்கம்னு. அவர் வந்து நீச்சல், கபடியில வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்து பெரிய கப்பு வாங்கி கொடுத்தவர், ஒரு மாவட்ட ரீதியா. ஹாக்கி, ஃபுட்பால்னு எல்லாம் தெரிஞ்சவர், சிலம்பம் எல்லாம், நீச்சல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். 2 பேரா வந்து அவரும் விஜயன்றவரும் போய் யாருமே இல்லாம போயிட்டு ஒரு 20 அடி பனைமரத்திலிருந்து விழுந்து அவருக்கு இடுப்புல அடிபட்டு அவரோட இயக்கமே நின்று போச்சு. நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, படுக்கையிலே இருக்கிறார். இது வந்து ஒரு நிகழ்வு நடந்தது. ரொம்ப நான் என்னோட 15-16 வயசுல நடந்த ஒரு விஷயம். பிற்காலத்துல வந்து இன்னொரு தோழி மூலியமா இந்த பேப்பர் ஜப்பானிய கலை வந்து அறிமுகமாகுது. ஓரிகாமி. இது 2த்தையும் இணைச்சப்ப ஒரு நவீன கதை வந்து கிடைச்சது எனக்கு. அதுக்குள்ள வந்து எந்தவித இதுவும் இல்லாம, உயிர்களை கொள்ளாத அந்த மாதிரி எந்த இதுவும் குரல் எல்லாம் கொடுக்காம அந்த கலையை மட்டும் வச்சு அந்த கதை எழுதணும். அதனால அது பரிசு கிடைத்தது. இது ஒரு மிக சந்தோஷமான பரிசு. அதே சமயம் கொஞ்சம் நினைவுகளை வந்து கிளறி விட்ட கதை அது. நன்றிங்க. அடுத்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய படைப்புகள் பலவும் பல பரிசு, பல விருது வாங்கியிருக்கீங்க. அப்படி வாங்குறப்ப மகிழ்ச்சி இருந்திருக்கும். அப்ப ஒரு குறிப்பிட்ட கதையை போட்டிக்கு அனுப்புறப்ப இது கட்டாயம் பரிசு பெறும், விருது பெறும் அப்படின்னு நீங்க ரொம்ப நம்பி அப்படி நடக்காமல் போன அந்த கதையோ நூலோ சொந்த கதை, சோக கதையெல்லாம் கேக்குறீங்க. கலை இலக்கிய பெருமன்றத்துல 4 பரிசுகள், விருதுகள் பெற்றிருந்தாலும் இன்று வரை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலிருந்து இன்னும் ஒரு விருது கூட நான் வாங்கல. இதை வந்து தமிழ்ச்செல்வன் தொடர் எதிர்க்கவே நான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன். ஆதவன் தீட்சணி எதிர்க்கின்னு சொன்னேன். என்னன்னா அது வந்து மன வருத்தம் கிடையாது. உண்மையை சொல்ல போனா அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் ஒன்றும் எழுதலைன்றது தான் வந்து இதா இருக்கும். அதாவது கிடைத்தால் மகிழ்ச்சி, கிடைக்கலன்னா பயிற்சி தான். ஆனாலும் ஒரு ஆதங்கம் ஒன்று உண்டு. சில அமைப்புகளோட விருதுகள் வந்து மிக மிக பெருமிதமானது. தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஒரு கவிதைக்கான விருது வந்து கவிஞர் சிற்பி விருது, கவிதை எழுதுற யாரு இருந்தாலும் அந்த விருது வாங்கி ஆகணும். அவ்வளோ மரியாதையா, அவரே படைப்பாளின்றதுனால இன்னைக்கு வரைக்கும் மிக சிறப்பாக வந்து நான் வாங்கினப்ப எனக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கும் எங்க கூட வந்து ஈரோடு தமிழன்பன், எங்க பொசிஷன் எப்படி இருக்குன்னு நினைச்சீங்க? எனக்கு 2வது புத்தகம், ஈரோடு தமிழ் ஐயா உட்கார்ந்துருக்கிறாரு, தமிழச்சிக்கு முதல் புத்தகம், எங்களுக்கு விருது.
அப்ப இந்த பணம்ன்றது ஒரு பெரிய விஷயமே எனக்கு தெரியல. ஆனா எந்த சூழ்நிலையில வாங்குறோம், எந்த நூலுக்கு வாங்குறோம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒரு ஒரு இந்த கிடைக்கிறப்போ வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கும். அது ஒரு ஊக்கம். இன்னொன்னு, அன்றைக்கு 2004ல எனக்கு விருது கொடுத்த சிற்பி வந்து இன்றைக்கும் என்ன கண்காணிக்கிறதா நினைக்கிறேன். கண்காணிக்கிறதுனா தப்பான அர்த்தத்துல சொல்லல. நம்ம என்ன எழுதுறோம், எப்படி எழுதுறோம். அப்ப வந்து ஒரு மறைமுகமான எனக்கு ஒரு பின்னாடி ஒரு இவங்க வந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க, முன்னோடிகள். இந்திரனும் ஏன்னா ஃபேஸ்புக்லாம் வரும், பார்த்துன்னு தான் இருப்பாங்க. அப்ப நம்ம எதையும் வந்து ஒரு தாறுமாறா போய் எழுதிட முடியாது. இதை வந்து பெரியவங்க வந்து வீட்டுல நம்ம பெரியவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, எங்கடா போனான்னு. அந்த மாதிரி என்ன ஏதோ எங்களோட மூத்தவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது போல பழமலை, சூரியதீபன் தோழர் இருந்தாரு. அவர் வந்து அந்த 80கள்லயே எங்களை சிறுகதைகளையும் எங்களோட கவிதைகளையும் திருத்தின ஒரு மன ஓசையில அப்ப இன்லாண்ட் லெட்டர்ல கடிதம் எழுதுவார். இந்த கவிதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கூட நீங்க இதை எடிட் பண்ணலாம்லாம் எழுதுவார். இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு இதழ் ஆசிரியர்களே கிடையாது, அனுப்புறதெல்லாம் போட்டுடுறாங்க. அது ஒரு காரணம். உண்மையை சொல்ல போனா நல்ல எடிட்டர் வந்து இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு படைப்பு வந்து தரமா இருக்கும். இதுல படைப்பாளி நான் அன்பாதவன் நினைச்சிட்டாங்கன்றதுனால இப்ப நான் குமரேசன் தொடர் ஏன் குறிப்பிட்டு சொன்னேன்னா, எல்லாத்தையும் வெளியிட்டாங்கன்றதும் உண்மை. அது கூடவே ஆஃப் த ரெக்கார்டா எங்களுக்கு வந்து அதை செதுக்கி இப்படி இப்படி ஒரு வழிகாட்டுதல், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா வழிகாட்டுதல் விரலை பிடிச்சி செய்யறது இல்லை, மனசை பிடிச்சி செய்ய வச்சவங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து 7 புத்தகங்கள் எழுத முடியுது. இன்னும் 3 புத்தகம் வந்து விமர்சன புத்தகம் கையில இருக்கு. இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்க முடியுதுன்னா அந்த வழிகாட்டுதல் தான். அதுதான். இப்ப இந்த இந்த 2000த்துல தொடங்கி 2026க்குள்ள இத்தனை புத்தகங்கள், கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட புத்தகங்கள் 50 நெருங்கி கொண்டிருக்கிறேன். 50 நெருங்கிட்டு இருக்கீங்க. இத்தனை நூல்கள் எழுதி தொகுத்து செயலாற்றிருக்கீங்க. இந்த இலக்கிய உலகம் இதுகாரும் உங்களுக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா? நிறைய தோழர், ரொம்ப ரொம்ப நிறைய. முதல்ல ஒரு நல்ல தோழமை, நல்ல தொடர்புகள் இந்த இலக்கிய உலகம் கொடுத்தது. பண்படுத்துச்சு மெயினா. வேற ஏதோ ஒரு பொது புத்தியில யோசிக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எப்படி பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி யோசிக்கணும்னு கற்றுக் கொடுத்தது. பிறகு நல்ல தோழமைகளை கொடுத்தது, நல்ல சிற்றிதழ்கள் அறிமுகம். நான் வந்து பெருமையா சொல்லிக்குவேன், சிற்றிதழ்களால வளர்ந்தவன். 80களில் எங்களுக்கு வந்து மன ஓசை, செந்தாரகை அப்படின்னு அறிமுகமானது. அப்புறம் செம்மலர், தாமரை, கணையாழி, அந்த நாளில் வந்த பத்திரிகைகள் வந்து இதாக இருந்தது. பிற்காலத்தில் வந்த அத்தனை சிற்றிதழ்களும் நான் வந்து வாங்கி 5 இதழ்களை விழுப்புரத்தில் வந்து அறிமுகப்படுத்துவேன். அதை விற்று அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சிடுவேன். நானே கூட பணம் அனுப்பிச்சிடுவேன், எல்லா நண்பர்கள்ட்ட கொடுப்பேன். அப்படி வந்து அவங்களுக்கு, ஏன்னா ஒரு பெரிய பத்திரிக்கையில் வர்றது வந்து, இப்போ ஒரு பெரிய பத்திரிகையில் ஒரு கதை வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வர வச்சிட முடியும். ஆனால் அதோட வாழ்க்கை வந்து ஈசல் மாதிரி 1 நாளோ 2 நாளோ தான். எந்த பெரிய பத்திரிக்கை வேணாலும் எடுத்துங்க, பிரபலமாக இருக்கும். என்னோட வந்து இந்த பத்திரிக்கையில் வந்திருக்குன்னு நான் சொல்லிக்கலாமே தவிர்த்து, இன்றைக்கும் வந்து சிறு பத்திரிகையில் இருக்கிறது வந்து நிற்கும். இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற அத்தனை எழுத்தாளர்களும் இந்த மிடில் மேகசின் அல்லது சிற்றிதழ்களில் எழுதி வெளியே அதுலேருந்து வந்து புகழ் அடைந்தவங்க தான். அந்த வகையில் வந்து இந்த இலக்கியம் தான் வந்து பல்வேறு நல்ல தோழமைகளை கொடுத்தது. எங்களுக்கு வந்து இலக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் முரண்பாடுகள் இருக்கும், ஆனால் எதிரிகள் யாரும் கிடையாது. அந்த படைப்பு ரீதியாக வந்து அதை பற்றி நாங்கள் பேசுவோமே தவிர்த்து, என்னோட படைப்பை பற்றி யாரோ ஒருத்தர் பேசுறதும், ரொம்ப கராரெல்லாம் வந்து எங்கள் பேராசிரியர் அரங்கமல்லிகா கூடவோ என்ன சண்டை போட்டோம்னா 3வது யுத்தம், உலக யுத்தம் மாதிரி இருக்கும். அவ்வளோ கராரான ஒரு விஷயமா இருக்கும். இந்திரன் சார் அடிக்கிற கமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா செத்தே போயிடலாமான்னு இருக்கும். அப்படியெல்லாம் கமெண்ட் இருக்கும். ஆனா யாரும் வந்து எதிரிகளாக வந்து இது பண்ணது கிடையாது. இது எல்லாமும் வளர்த்து எடுக்கிற ஒரு விஷயமா தான் வந்து பண்ணாங்க. அதே போலவே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தோழமைகளாக இன்றைக்கும் ஒரு படைப்பு வந்துச்சுன்னா அதை பத்தி பேசி, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து நல்ல அறிவழகன் அவர் வந்து பல்வேறு திறமைகளை கொண்டவர். அவரும் திருவண்ணாமலையில் பேராசிரியர் நெடுஞ்செழியன் இருக்கிறாங்க. அது போலவே செங்கொடி தோழர் இருக்கிறாங்க. அவங்களோட தோழமை, அவங்களோட கூட ஒர்க் பண்றவங்க சுஜாதான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எது படிச்சாலும் உடனடியா வந்து அதுல உப்பு உரப்பு பார்த்து சொல்லி கடுமையான விமர்சனத்தை வைப்பாங்க. அந்த விமர்சனம் என்பது எங்களை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் என்பது எங்களுக்கு புரியும். விழுப்புரம் நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு மாதமும் வந்து இங்க தென்பண்ணை கலை இலக்கிய கூடல்னு வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். நானும் இதயவேந்தனும் தொடங்கிருந்தது. ஒவ்வொரு மாதமும் 2 அல்லது 3 நூல்களை அறிமுகப்படுத்தி
தமிழ்நாட்டிலேருந்து வேற வேற படைப்பாளிகள் நூல்களை வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். அவங்கள கூப்பிட்டு பேச சொல்கிறோம். அது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். அது போலவே நான் மும்பையில் இருந்தப்ப அணின்னு ஒரு கவிதைக்கான சிற்றுதழ் நடத்தினேன். அதில் பல்வேறு படைப்பாளிகளை நான் அறிமுகப்படுத்தினேன். அப்போ என்னோட பதிப்பாளர் நண்பர்கள் மூலியமா புதிய புத்தகங்களை நிறைய பேருக்கு வந்து அவங்கள புத்தகமாக்குறதுக்கு நான் வந்து உதவி செஞ்சேன். உதவி செஞ்சேன்ல, 2 பேரும் இணைச்சி வச்சேன், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது கிடையாது. நூல்கள் வந்துடுறேன். இலக்கியத்துக்கு அதுதான் வந்து இதுவாக இருக்கும். இன்றைக்கும் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஒரு எதிரிகள் இல்லாம அவ்வளவும் தோழமைகளாக இருக்கிற ஒரு விஷயம் இலக்கியமாக தான் இருக்க முடியும். விமர்சனங்கள் இருக்கலாம், அது வந்து நமக்கான நேர்மறை விமர்சனமாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். நன்றிங்கய்யா. இப்ப வந்து உங்களோட இந்த கவிதைகள், உங்களோட நீங்க மற்றவங்க கவிதைகளை, ஐயா இன்குலாப் அவர்களோட கவிதை, வலங்கைமான் நூரின் அவர்களோட கவிதை, இதெல்லாம் எடுத்து போட்டு உங்களோட கதைகள்லையும் சரி, கதைகள்ல இடையில இடையில வர்ற மாதிரி சேர்த்திருப்பீங்க. அது மாதிரி முற்போக்கான எழுத்தாளர்களோட அந்த சொற்கள் எல்லாம் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட வர்ணனைகள், அதாவது சாலை போட இப்போ வச்சிருந்த மலை பிஞ்சுகள், அதாவது சின்ன கல்லை வந்து மலை பிஞ்சு அப்படின்னு சொல்றது, தண்டவாளங்களை வந்து நரம்புகள் அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி வர்ணனைகள், அதே மாதிரி ஓமைகள், இதெல்லாம் வந்து நிறைய சொல்லணும், எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நேரத்தோட அருமை கருதி இந்த நிகழ்வோட கடைசி கேள்வியா, வங்கி பணியிலேருந்து ஓய்வு பெற்ற நீங்க எழுத்தாளர், கவிஞர் இந்த மாதிரி பணியை தவிர்த்து மக்களுக்காக தொண்டர பணின்னு எதையாவது பணியாற்றுறீங்களா? அந்த பங்கு என்னங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. அதுதான் விழுப்புரத்தில் தென்பெண்ணை அமைப்பு ஒன்று வச்சிருக்கோம், தென்பெண்ணை கலை இலக்கிய கூடல். இன்னொன்று வந்து மருதம் என்ற ஒரு அமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் பண்பாட்டு ரீதியான கலை இலக்கிய பணிகளை செய்யுது. பிறகு வந்து நாங்கள் இங்கே நிறைய கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். வேற வேற இலக்கிய அமைப்புகள் சார்பாக வந்து புதிய புதிய புத்தகங்களோ அல்லது வேறு கலை வடிவங்களோ வந்தால் அங்கே வந்து விழுப்புரம் நகரில் அதை அறிமுகப்படுத்துறதுன்றது, அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வேற பொதுவான அமைப்புகளில் நாங்கள் இருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். விழுப்புரத்தில் தாமயசாருக்கு கலை இலக்கிய பெருமன்றம் தொடங்க போகிறாங்க. வேற வேற இலக்கிய அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி அமைப்புகள் கூட நாங்கள் இணைந்து செயல்பட்டுட்டு தான் இருக்கோம். எல்லாத்துலேயும் இருந்தோம். நாங்களும் தாமயசாவிலையும் இருந்தோம், கலை இலக்கிய பெருமன்றத்தில் இருந்தோம், எல்லாத்துலேயும் இருந்தோம். இப்போ இங்கே விழுப்புரத்தில் இருக்கிற அமைப்புகள் கூட இணைஞ்சி செஞ்சிட்டு இருக்கணும். அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இலக்கியத்து கூட ஓடுது வண்டி, அவ்வளோதான். மிக ஒரு நல்லாவே அந்த பயணம் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு தெரிந்த முறையில உங்களுடைய புத்தகங்களை படித்ததுல, உங்களுடைய கவிதைகளை படிச்சதுல எனக்கு தெரிந்த முறையில என்னுடைய வினாக்கள் அமைச்சிருந்தேன். உங்க கேள்விகள் வந்து மிகுந்த எனக்கு ஒரு உற்சாகத்தையும் உள்ள இருந்து ஒரு உடைப்பையும், நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சேனோ வந்து அதை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமும் வந்து கவர் பண்ணியிருந்தீங்க. இதுல வந்து என்னோட இந்த 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 வழிகாட்டிகளுக்கு என்னோட நன்றி அந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட இலக்கிய வழிகாட்டிகள் அனைவருக்கும், அவங்க இந்த இதுல இல்லை, இந்த இந்த கூட்டத்துல இல்லை, ஆனா எங்கேயாவது யார் மூலியமாவது வந்து போகும். அவங்கெல்லாம் இல்லாமல் நான் இல்லை. அதே போல் இந்த அமைப்புகள் இல்லாமலும் நான் இல்லை. இந்த சிற்றிதழ்கள் இல்லாமலும் நான் இல்லை. இந்த 3ம் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வளர்ற எந்த ஒரு படைப்பாளிக்கும் இது 3ம் அமையணும்னு நினைக்கிறேன். அது போலவே இந்த வாரங்கள் படைப்போம் போன்ற ஒரு அமைப்புகள் படைப்பாளிகளுக்கும் வாசகர்களுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் ஒரு தொடர்பாக வந்து ஒரு மையமாக இருந்து செயல்படுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எழுதுறேன், காசு கொடுத்து வாங்குறாங்களோ இல்லை லைப்ரரியில் படிக்கிறாங்களோன்றது இல்லாமல் எப்படி ஒரு படைப்பாளிகளை வந்து அறிமுகப்படுத்துறாங்கன்றது, அதெல்லாம் வந்து பல்வேறு ரொம்ப இளைய படைப்பாளிகள்லாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இலக்கியன் வந்தார். அவரோட இது வந்து வினிதா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பல புதிய படைப்பாளிகள், அதே மாதிரி ஒரு சீனியர் தோழர் வந்து கமலாலயன் வந்து செங்குடி தோழர் பண்ணாங்க. அவரும் வந்து கமலாலயன்லாம் பல ஆண்டுகளாக இந்த முற்போக்கு எழுத்துக்களை எழுதி நூறாக ஆக்கிட்டு வர்றவர், களத்தில் இருந்தவர், களத்தில் இருந்து அந்த எழுத்துக்களை வந்து எழுத்து வடிவமாக ஆக்கினவர். அந்த மாதிரி ஒரு முக்கியமானவர்களை எல்லாருக்குமே ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கே ஒரு உற்சாகமாக இருக்குது. அடுத்தது எப்பயாவது ஒரு கேள்விகளுக்குள்ள இன்னும் புதிய புத்தகங்களை உருவாக்கணும், புதிய படைப்புகளை உருவாக்கணும், இன்னொருத்தவங்க கேள்வி கேட்கறதுக்காகவாவது ஒரு 10 புத்தகத்தை எழுதணுன்றது, உருவாக்கணுன்றது தான். ரொம்ப நான் தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு எல்லாருக்கும். என்னுடைய கேள்விகள் முடிந்தது. குழுவில் இருக்கிற மற்றவங்க அவங்களோட கேள்விகளை கேட்பாங்க.
குமரன் ஐயா. ஒருங்கிணைப்பாளர்கள் குமரன் அல்லது மீனா, கலை யார் இருக்காங்க? மைக் ஆஃப் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. உங்க மைக் ஆஃப்ல இருக்கா? இல்ல, எல்லாரும் கைப்பு ஒளிவண்ணன், அவரு குமரன், செங்கோடி எல்லாருமே கேள்வி கேட்க இது பண்ணியிருக்காங்க. குமரன் ஆனா முதல் மகிழ்ச்சி கேள்வி நானே மகிழ்ச்சி கேட்கிறேன். மகிழ்ச்சி பகுதியில மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களோட பதில்கள்ல நன்றி நன்றி மயங்கிட்டாங்களா? இறைவு தோழர், நன்றி இறைவு தோழர். சிறப்பான ஒரு நேர்காணலை வந்து நடத்துனீங்க. அன்பாதவன் அவரு பேர் கேட்ட மாதிரி மிகவும் அன்பான அவரோட குரல் வந்து ரொம்ப மென்மையாக அவரோட இது வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா எழுதியிருந்தீங்க. பொதுவா வந்து இந்த மாதிரி முற்போக்கு எழுத்தாளர்களோட அந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அடிச்சு பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இல்ல, ஐயாவோட அந்த குரல் அந்த மிகவும் மென்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இயல்பாகவும் இருந்தது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா ஐயா கிட்ட, இப்போ சமீபமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நக்கீரன் காலத்துல இருந்தே இருக்குது அது. புலவர்களுக்குள் சண்டைகள் இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சமீபமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எழுத்தாளரை பாராட்டி ஒரு விருது ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆனா அவரை புடிச்சு கடிச்சு கொதற மாதிரியான ஒரு இது இருக்குங்களே, இது இது எதனோட வெளிப்பாடையா? அதாவது நம்ம அந்த டாலரன்ஸ் சொல்றோமே, அதை நம்ம இழந்துகிட்டு வருதா இந்த சமுதாயம்? அது வந்து இலக்கிய உலகில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதா? ஏன்னா இன்னைக்கு இந்த இலக்கியங்கள் வந்து ஓரளவு வந்து நம்ம நாட்டையும் கட்டமைக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இருக்கேன். இது எதனால இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க ஐயா? இல்ல, நீங்க சொன்னது உங்கள்கிட்டயே பதில் இருக்கு. இலக்கியம் என்பது நல்ல சமூகத்தை கட்டமைப்பதாகத்தான் இருக்கிறது. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க பொதுமையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. எல்லா விருதும் எல்லாருக்கும் கிடைக்கிறப்போ யாரும் வந்து பெரிய விமர்சனங்களை எழுப்புவது இல்லை. ஏதோ ஒரு நபர் வந்து பொருத்தமில்லாத ஒரு நூலுக்கோ அல்லது பொருத்தமில்லாத நபருக்கோ கிடைக்கிறப்பதான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது. ஏன்னா ஒரு ஒரு முக்கியமான விருதுகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறப்ப அதை பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல வந்து எந்த வித இதுவும் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி டாலரன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டும் வருது. என்னன்னா, அது ஒரு காழ்ப்புணர்வு. எனக்கு கிடைக்கலல்ல, அது வந்து ஏன் உனக்கு கிடைக்குதுன்ற ஒரு தனி மனித பலவீனம் தான் சொல்லணும் அது. ஆனா அதற்கு உண்டானது வந்து நம்ம அது படைப்புன்றது வந்து எப்படி இருந்தாலும் அது குறித்து நம்ம வந்து பக்குவப்படுத்திட்டு அதை வந்து செம்மையாக்கப்படுவதில் தான் வந்து விஷயமா இருக்கும். இதுல வந்து தெரிஞ்சவங்க நான் அதுக்கு தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். நான் தமிழேசாவில் அவ்வளோ பல பேர் நண்பர்கள் இருந்தா கூட எனக்கு அந்த விருது கிடைக்கலன்னா நான் வந்து யாரையும் இதுல வந்து வருத்தப்படுறதுக்கோ இல்லை கவலை கொள்வதற்கோ அல்ல. நான் இன்னும் அந்த அமைப்போட நம்பிக்கை பெறக்கூடிய எழுத்தை நான் வந்து எழுதணும். என்னோட எழுத்து வந்து இன்னும் கூர்மை அடைய வேண்டும் என்பதுதான் அவங்க எனக்கு சொல்ற செய்தி. அப்படிதான் நான் இதை பார்க்க முடியும். யாருக்கோ வந்து ஒரு இடத்துல வந்து கிடைக்குதுன்னா வந்து அது அதன் மீதான விமர்சனங்கள் வருதுன்னா அந்த நூலோட தன்மை, அந்த படைப்பாளியோட தன்மை, இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பொதுவில் அதை நம்ம அதுவும் சொல்ல முடியாது. பெரும்பாலும் தமிழ்ல அந்த மாதிரி வந்ததில்லை, எங்கோ 1-2 வரும். அது மாதிரிதான். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ஐயா குமரேசன் ஐயா அவர்கள். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. நானா? குமரேசன் ஐயா. வணக்கம். வணக்கம். பேசலாம், கேக்குதுங்க ஐயா, பேசலாம் ஐயா. இன்னைக்கு ஒரு பல்வேறு சூழல்கள் காரணமா கொஞ்சம் உடல் சோர்வோட தான் நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். ஆனா அன்பாதனுடைய அந்த விளக்கங்கள், இறைவி முன்வைத்த கேள்விகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு உற்சாகத்தை மகிழ்ந்து
கொடுத்துருக்கீங்க. ரெண்டு நேர்மையா சொல்லணும். ஒன்று, அவர் என்னை மேற்கோள் காட்டி பேசியதும் முக்கியமான காரணம். அது இயல்பு தானே. நம்ம நாம் பார்க்க வளர்ந்தவர், ஒரு உச்சத்துல இருக்கிற ஒருவர் நம்முடைய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து பேசுகிற போது நமக்கு அந்த அந்த உற்சாகம் இயல்பாக மீள்கிறது. அது ஒரு பகுதி தான். ஆனா இன்னொரு பகுதி வந்து அவர் அந்த தன்னுடைய அனுபவம் சார்ந்தும் தன்னுடைய கண்ணோட்டம் சார்ந்தும் சொன்ன கருத்துக்கள், இவைகள் அதெல்லாம் அப்படியே நம்ம கூட இணைந்து வருவதா, அதனால கிடைக்கிற நம்ம நம்ம நம்மளே புதுப்பிச்சுக்கிறோம்ல அந்த உற்சாகம். அந்த வகையில இன்றைய நிகழ்வு முக்கியமான ஒன்று. நல்ல இறைவி அவருடைய கேள்விகளே ஒரு நல்ல செதுக்கப்பட்ட கேள்விகளாக இருந்தது. அதனாலதான் இந்த கூடுதலா ஒரு கொஞ்ச நேரம் எடுத்தாங்களோங்கிற இது தோணவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இதற்கு அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம், இந்த கேள்விக்கு என்ன விடை வருகிறது பார்க்கலாங்கிற அந்த எதிர்பார்ப்பு கொடுக்குற அளவுக்கு செதுக்கிய கேள்விகளாக இருந்தன. அதுல முக்கியமா அந்த அந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, அதாவது நடந்த நிகழ்வுகளை வைத்து நீங்க ஒரு படைப்பை உருவாக்குகிற போது மக்களுக்கு ஏற்கனவே அது செய்திகளாக தெரிந்தது. இப்ப இவரே சொன்னது போல இந்த கரூர் நிகழ்வுகளில் இருந்து மும்பை குண்டு வெடிப்பு வரைக்கும் அத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போர் வெறி சங்கதிகள், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இவையெல்லாம் அவர் செய்திகளாக அறிந்திருக்கிற ஒன்றையே நீங்க படைப்பாக்குகிற போது அது அவருக்கு ஈர்ப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதெல்லாம் முக்கியமான கேள்வி. அது படைப்போம் வாருங்கள் படைப்போம் என்கிற குழுல விவாதிக்கப்பட வேண்டிய, அது குறித்து மட்டுமே ஒரு தனியாக நாம ஒரு உரையரங்கமே நடத்தலாம், கலந்துரையாடலே நடத்தலாங்கிற அளவுக்கான முக்கியமான கேள்வி அது. அப்ப நடந்தவற்றை எப்படி இலக்கியமாக மாற்றுவது, அதுல என்னென்ன நுட்பங்கள் இருக்க வேண்டும், அதுல வெற்றி பெற்ற படைப்புகள், ஆனா அப்படி வெற்றி பெற தவறிய படைப்புகள், அதை நிறைய நான் சொன்னது போல அது ஒரு தனி வகுப்பரங்கமாகவே நடத்த முடியும்னு கொடுத்தது அப்பேற்பட்ட கேள்வி அது. அதனால அப்படி ஒரு கேள்வியை கொடுத்தவரை சும்மா விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அவர்கிட்டே நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, இன்றைக்கு இவரை நேர்காணல் செய்வதென்று முடிவு செய்த பிறகு அவருடைய புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் கேள்விகளை வைத்தீர்கள். இந்த புத்தகங்கள்லாம் எப்ப படிக்க தொடங்குனீங்க, எப்ப படிச்சு முடிச்சீங்க, எப்படி தேர்வு செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நம்பாதவன்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் வந்துடுறேன். கேள்வி கேட்டவங்களுக்கே கேள்வியா? ஆமா, விடக்கூடாதுல்ல. ஐயா வணக்கம். வணக்கம். என்னன்னா, பெரிய வாய்ப்பா இந்த இந்த நிகழ்வு வந்து பிப்ரவரி மாதமே நடக்க வேண்டியத நிகழ்வா இருந்ததுங்கய்யா. அதனால எனக்கு புத்தகம் முன்னாடியே வந்துருச்சு. நான் இத வந்து முன்னாடியே படிச்சு ஓரளவுக்கு இது பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவரோட புது படைப்புகள் அதெல்லாம் வந்து Facebookல பார்த்து அந்த மாதிரி எல்லாம் எடுத்துதான் செய்ய வேண்டியிருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகங்கள். எனக்கு வந்து புத்தகங்களுக்குள்ள போய் சொல்ல முடியல, கவிதைகளையோ அல்லது வரிகளையோ சொல்ல முடியலங்கிற ஒரு வருத்தம் தாங்கயா. நேரம் கருதி அதை நான் சொல்லல. ரொம்ப ரொம்ப அருமையா நான் கேள்வியா அதை கேட்டனே ஒழிய, நிகழ்வுகளை அப்படி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டனே ஒழிய, அது ஈர்ப்பு உள்ளதா தான் இருக்குது. இப்ப எனக்கு ஈர்ப்பு உள்ளதா இருந்தது. எல்லாரும் அப்படி சொல்லுவாங்களா அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கேள்வியை கேட்டேங்க. அதான் சொல்றேன், உங்களுடைய அந்த கேள்விதான். நாம ஏன் இந்த கேள்வியை மட்டுமே மையமா வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு சிந்தனை கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமான கேள்வி, முக்கியமான சிந்தனை தொடர். அது சமகாலத்தை எழுதுவது என்பது இன்றைய படைப்பாளிகள் விலகி ஓடுற ஒரு விஷயம். அடுத்து அன்பாதவன் வந்துடுறேன். நல்லா அவங்களுடைய எதை மேற்கோள் காட்டுறது, எதை தவிர்த்துட்டு போறதுன்னா முடிவே பண்ண முடியாத அளவுக்கு இயல்பா இருக்கு. அதே சமயத்துல இறுக்கமா இருக்கு. அந்த அளவுக்கு ஆனா கருத்து கோர்வையோடு முடியாத ரொம்ப இயல்பா வெளிப்படுத்துனீங்க. அதெல்லாம் ஒரு செய்தி வைக்கப்பட்ட உரையை வாசிப்பதாக இல்லாம இயல்பா நண்பர்களோடு பேசுகிற போது எப்படி பேசுவீங்களோ அப்படிதான் இந்த அவையிலையும் பேசுவீங்க. குறிப்பா அந்த கண்ணாடிய மனசாட்சியோட சொன்ன அந்த அது
நடிகருக்கு கதை தானே அது. அதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல ஒரு உருவகம். இதான ஒரு எழுத்தாளருடைய வெற்றிங்கிறது. அந்த அதுல அதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்படியே விரிந்த சிந்தனையாக கட்டுரைகளே கூட இப்ப இறைவி அவர்கள் கேட்ட கேள்வியோட இணைக்கிறாங்க. கட்டுரைகளே கூட மீண்டும் பல நாட்களுக்கு பிறகு அதே ஒரு நிகழ்வை பற்றிய ஒரு கட்டுரையை படிக்கும்போது கூட ஒரு புதிய சிந்தனை கொடுக்குற அளவுக்கு எழுத முடியும். கட்டுரைதானு வெறும் நடந்ததை நடந்தபடி மட்டும்தான் எழுதணுங்கிறதே இல்லை. அந்த கட்டுரைக்குள்ளே ஒரு இலக்கியத்தன்மையோடு புனைவுக்கான அழகியலோட தான் படைக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு ஏற்பட்டது. அதையும் இங்க நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் அந்த உங்களுடைய பழைய கவிதை ஒண்ணு நினைவுக்கு வந்திருக்கு. ரொம்ப நாள் நமக்கு பிடித்த சில கவிதைகள் மனசுல நின்று போகும் பாருங்க. அதுல எனக்கு கவிதை வரிகள்லாம் நீண்ட கவிதை அவ்வளவு நினைவுலையும் இல்லை. ஆனா அந்த கருத்து எனக்கு மனசு நிக்குது. அதாவது அவனும் அவளும் பேசிக்கிறாங்க. அவன் போட்டு அவளை அவ்வளவு புகழ்றான், அப்படிமா வர்ணிக்கிறான். கடைசியில அவன் என்ன சொல்றான்னு வருதுன்னா, ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்ததுக்கா இந்த பாடுபடுத்துறேன்ற மாதிரி. என்னங்க இது ஒரு பக்கம் நகைச்சுவை. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படித்தானே பெண்களுடைய அவங்க உண்மையான என்ன விருப்பம் என்ன எதிர்பார்ப்பு என்னங்கிற எதையுமே மனசுல வாங்கிக்காம ஒண்ணு புகழ்ந்துட்ட இப்படி புகழ் மொழிகளால் அவங்கள போட்டு குளிப்பாட்டி அவங்கள அதெல்லாம் ஒழிச்சு கட்டுற வேலை தான் ஆக்சுவலா. ஆனா அதை செய்யறது அல்லது நேரடியாக வசவுக்குள்ள வந்துடுறதுன்னு எல்லா விதமான இந்த பெண்ணுக்கு எதிரான வேலையும் முழுமையா வாங்கி கொள்ளாம செய்வாங்கன்ற பொருள் அந்த மிஸ்டேக்கால் இதுல இருந்தது நான் எடுத்துக்கொள்வேன். இப்படியான படைப்புகளை நீங்கள் வழங்கி இருக்கிறோம். அதுல நீங்க ராணிப்பேட்டையை பற்றி சொன்னதெல்லாம் நல்லங்க. எனக்கெல்லாம் ராணிப்பேட்டைங்கிறது அந்த வழியா வர்ற போது அந்த அந்த ஊர்ல கொஞ்சம் மலிவு விலையில பர்ஸ் கிடைக்கும், பெல்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். அவங்கதான் வாங்கி விற்பனைக்கும் வருவாங்க. ஆனா அந்த ராணிப்பேட்டைங்கிற பெயர் காரணம் உட்பட அந்த வரலாறு சார்ந்து நீங்க சொன்னதெல்லாம் உண்மையிலேயே இன்னைக்குதான் நான் கேள்விப்படுறேன். ஆனா ராணிப்பேட்டைங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்ற அளவுக்கு தான் புரிதல் இருந்ததே தவிர அந்த முழு தகவல் எனக்கு தெரியாது. நீங்க இன்னைக்கு அதை தெரிவிச்சதுக்காகவும் கூட என்னோட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் நீங்க சொன்ன கருத்துல எனக்கு ஒரு முரண்பாடு உண்டு. இந்த புத்தக எடிட்டிங், பத்திரிகை எடிட்டிங்கிறது வேற. அது கண்டிப்பா அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான குழுக்கள் இருக்குங்கன்னா பயிற்சி பெற்றவர்களுக்காக அதெல்லாம் இருக்கும். ஆனா புத்தகம்னு வருகிற போது அதற்கான எடிட்டிங் அது அதுல எத்தனை பேர் அதுல கவனம் செலுத்துகிறார்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பதிப்பகங்களை தவிர வேற எந்த பதிப்பகத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு எடிட்டிங் ரூமே கிடையாது, எடிட்டர்ஸ் கிடையாது. அது மிஞ்சி போனா என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒரு அவங்களுக்கு தொடர்புள்ள ஒண்ணு எழுத்தாளரே செய்வாரு அல்லது அந்த பதிப்பாளர் செய்வாரு. அவங்களுக்கு தொடர்புள்ள இன்னொரு ஒரு மூத்த எழுத்தாளர் அல்லது இதுல எல்லாம் நல்ல பயிற்சி உள்ள அவற்றை கொடுத்து இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, அல்லது சரியா இருக்கான்னு பாருங்க. இப்படி இந்த அளவுல தான் எடிட்டிங் என்பது இருக்கிறது. ஆனா ஒரு சில பதிப்பகங்கள், வெற்றிகரமான பதிப்பகங்கள் தனியா அதற்கென்று ஒரு ஆசிரியர் குழுவை அமைத்து அந்த பணியை செய்கிறார்கள். எல்லா பதிப்பகங்களுமே அது சிறு பதிப்பகங்கள் உட்பட அதை பின்பற்றி கொண்டால் நாளை அவர் பெரும் பதிப்புகளாக மாற முடியும். அந்த அந்த அப்படியான முயற்சி தேவைங்கிற கருத்து ஏற்பட்டது. அந்த கருத்து உங்கள்கிட்ட இருந்து உங்களோட பதிலிருந்து எனக்கு உருவெடுத்ததுதான். அடுத்து ஒரு வழக்கமான கேள்வியை கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறதுனால. ஒன்று, நம் எழுத்தினுடைய சமூக பயன் என்று நீங்கள் எனக்கு இதற்கான விடை என்று நான் ஒன்று வைத்திருக்கிறேன். பொதுவாக அந்த நிகழ்வுல வரக்கூடிய எல்லா படைப்பாளிகளும் இந்த கேள்வி நான் வைக்கிறேன் தான். முழு நிறைவான விடைகள் கிடைத்திருச்சான்னா இல்லை, சிலர்கிட்ட கிடைக்குது, சிலர்கிட்ட கிடைக்கல. அன்பாதவுடைய கண்ணோட்டம் என்ன அதுல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னா என்னுடைய கருத்தையும் மேல சொல்லிடுறேன். என்னன்னா இன்றைக்கு ஏன் அந்த கேள்வி வருகிறது என்றால், என்னதான் நம்ம பெரிய எழுத்தாளர், விருது பெற்ற எழுத்தாளர் அல்லது வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்னென்னதான் வச்சாலும், எத்தனை புத்தகங்கள் போயிருந்தெல்லாம் வச்சு பார்த்தாலும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது அது சிறு பகுதி தான். அப்ப அத்தனை பேர்ட்ட அந்த இலக்கியம் போய் சேருதா, அது தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிற அந்த கேள்வி.
அப்ப அதுல நான் என்ன பட்டேன்னா, அத்தனை பேரும் அதை படிக்கணுங்கிறது இல்லை. படிக்கிற ஒருவர் சமூகத்தில் செயல்படுகிறவராக இருந்தால் அவர் மூலமாக அது வேலை செய்யும். அவர் மூலமாக அது சமூகத்துக்கு போகும். அவருடைய சிந்தனையை செதுக்குவதன் மூலமாக, அவருடைய செயலை இன்னும் செம்மைப்படுத்துவதன் மூலமாகவெல்லாம் அந்த இலக்கியம் சமூகத்துக்கான பயன்பாட்டை அளிக்கும்னு நான் ஒரு கண்ணோட்டம் வச்சிருக்கிறேன். இன்னும் குறிப்பா சொல்லுவோமே, நீ நேரடியா நம்ம இன்றைக்கு இருக்கிற சூழல்ல பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாட்டு மனநிலையை சொல்றேன். அந்த அந்த பண்பாட்டை, அந்த வளர்ச்சியினுடைய அந்த பின்னணியில நிச்சயமா தமிழ் இலக்கியங்களுக்கு பங்கு இருக்கு. நவீன இலக்கியங்கள் இல்ல, பண்டைய இலக்கியங்கள்ல இருந்தே நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப சில அந்த இயற்கையை, ஒற்றுமையை, இத அந்த மாதிரியாக சொல்லி 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 வந்த அந்த படைப்புகளுக்கெல்லாம் பங்கு இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு அதை எப்படியாவது சிதைக்க முடியாதான்ட்டு வேற மாதிரியான படைப்புகளை உள்ள பூத்துறதுக்கான வேலைகள், வேற்றுமை உணர்வுகளை வளர்க்கிற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறது பார்க்கிறேன். இதுல உங்களுடைய சிந்தனை என்ன தெரிந்து கொள்கிறேன், இதை குறிச்சுக்குங்க. ரெண்டாவது, சிற்றிதழ்கள் பற்றி கேட்டீங்க, சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு எழுத்தாளரும், இன்னைக்கு வளர்ந்து இருக்கிற அத்தனை எழுத்தாளர்களும் நிச்சயமாக சிற்றிதழ்களின் வழியாக வந்தவர்கள் தான். அவங்க நிச்சயமா பெருமையோட நினைவு இருக்கிறாங்க, கண்டுக்காதவங்களும் இருப்பாங்க ஒரு எப்பவும் போல. அதுல எனக்கு என்ன கேள்வியாக நான் வைக்க விரும்புகிறேன் என்றால், இந்த சிற்றிதழ்கள் இன்றைக்கு இணையதளத்தில் ஏறிவிட்டன. அச்சு வடிவத்தில் இருந்து இணையதளத்துக்கு வருகிற போது அந்த அதனுடைய இது எவ்வாறு போகும், எங்கு நோக்கி போகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதுக்கான துணை கேள்வியும் கூட ஒண்ணு வச்சுக்கிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற அந்த AI செய்யறிவு, அதனுடைய தாக்கம் இந்த சிற்றிதழ் பணியில எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள்? நிறைவாக ஒரு கருத்தாக சொல்லிக்கிறேன். இந்த விருது பற்றிய ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. அது ஏன் அந்த எதிர்ப்பு வருகிறது குமரன் கேட்டார். இந்த விருதுகள் வருகிற போதெல்லாம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் அதை போட்டு கிழிச்சு எடுக்கிறாங்களே, படைப்பை மட்டும் இல்லாம படைப்பாளையும் போட்டு வதக்கி எடுக்கிறாங்களே என்ற கேள்வியை கேட்டாரு. அதுக்கு நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க. அடிப்படையில எனக்கு வரல இல்ல அப்படிங்கிற காழ்ப்புணர்வு அப்படிங்கிற சொன்னீங்க. அது ஒரு பகுதி நிச்சயமா மறுக்க முடியாத ஒன்றுதான். சில பேர் அந்த காழ்ப்புணர்வே அடக்கி வைத்துக் கொள்ள முடியாமல் வெளிப்படுத்தி விடுகிறார்கள் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒரு காரணம் இன்றைய சூழலில் உருவாகி இருக்கிறது. அதுதான் அப்பட்டமான அரசியல். என்ன அரசியல் என்றால், குறிப்பா தமிழ்நாட்டு சூழல்ல திராவிட அரசியலுக்கு எதிரான அரசியல், பொது உடைமை சிந்தனை அரசியலுக்கு எதிரான அரசியல், சமத்துவ அரசியல் சிந்தனைக்கு எதிரான அரசியல். இப்படிங்க அது சமத்துவம்னாக்கா அது பொருளாதார சமத்துவம், பாலியல் சமத்துவம், சமூக சமத்துவம், சாதி வேறுபாடற்ற சமத்துவம், நிறைய விரிவடைந்து கொண்டே போலாம். மத ஆதிக்கமற்ற சமத்துவம். இதை சகித்துக் கொள்ள முடியாமல் தான் இப்படிப்பட்ட அதை உயர்த்தி பிடிக்கின்ற படைப்புகள் வருகிற போது, அந்த படைப்பாளிக்கான விருதுகள் கிடைக்கிற போது சகித்துக் கொள்ள முடியாமல் இவருடைய இந்த அரசியலில் இருந்து அவற்றை விமர்சிக்கிறார்கள், அந்த கிழித்து போடுகிற வேலை செய்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இது குறித்து உங்களுடைய எண்ணத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இலக்கியத்தில் சமூக பங்களிப்பு என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நம்ம புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு பேராசிட்டமாலோ அல்லது ப்ரூஃப்னோ கிடையாது, உடனடி நிவாரணம் கொடுப்பதற்கு. என்னன்னா, இங்க நமக்கு ஒரு நீண்டகால ஒரு தேவையும் இருக்குது, நிகழ்வுகளும் அது போலதான் இருக்கு. நான் மறுபடி இங்க சொல்றது என்னது, பிரபஞ்சன் தான் இந்த குறிப்பிட்டு சொல்லுவாரு, ஹிட்லர் தவறு என்றால் ராஜராஜ சோழனும் தவறு தான் அப்படின்னு. போருக்கு எதிரான ஒரு குரலாக அவர் வைத்த ஒரு விஷயம். இங்க இங்க என்னோட மன்னன்றதுனாலே குளோரிஃபை பண்றது ஒண்ணுன்னா, அங்கேயே ஏதோ புறநாட்டுல யாரோ ஒரு ஒரு பெண் புலவர் போய் ராஜா கிட்ட சண்டை போடுறாங்க, டே சண்டை எல்லாம் போடாதரான்னு. அப்ப இந்த விஷயமும் இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சு நீங்க எல்லாருக்குமான கேள்வியா கேட்குறீங்க. அப்ப இலக்கியத்தின் பங்களிப்பு என்பது நமக்குள்ள முதலில் அறம் என்பதை விதைப்பது, அறம் என்பதை வளர்ப்பது. அது சிலது உடனடியான விளைவுகளை ஏற்படுத்தும், சிலது நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தாமலும் சில படைப்புகள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சமூக சூழ்நிலை
பொருளியல் சார்ந்ததா போன பிறகு விருதுகளுக்கு பின்னாடி போற பிறகு எந்த மாதிரி படைப்புகளை உருவாக்குறது என்பது மாதிரி ஆயிடுது. அந்த விருதுகள் என்ன கிடைக்கும், அதுல எவ்வளவு பணம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு போயிட்டு அதுக்கு பின்னாடி போற மாதிரி போயிடுது. ஆனால் ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்லது ஒரு அரசியலை முன்னெடுக்கும் ஒரு அமைப்பு நல்ல அறத்தை தான் வளர்க்கும். அந்த அறத்தை போதிக்கின்ற படைப்புகளை தான் உருவாக்க வைக்கும். அப்படித்தான் நான் உருவானேன். அப்படிதான் நான் வந்து எனக்கு அதுக்குதான் வழிகாட்டிகளாக சில பெயர்களை சொன்னேன். இங்க வந்து இப்போ உங்களை போன்று சொல்றதை நீங்களே விரும்ப மாட்டீங்க. அன்னைக்கு என்ன போல நிறைய பேரை தான் நீங்க வளர்த்து விட்டீங்க. யாருக்கும் கையை பிடிச்சி விரல பிடிச்சி எழுதலாம் சொல்ல, பேனா வாங்கி தரல. ஆனா அன்றைக்கு நீங்க ஒரு இதழ் ஆசிரியரா இருந்தப்போ முதலில் சுதந்திரத்தை கொடுத்தீங்க. எதை எழுதணும் எதை எழுதக்கூடாது அப்படின்னு தேர்ந்தெடுத்த புத்தகங்களும் அந்த மாதிரி புத்தகங்கள். அது போலதான் வந்து இந்த முன்னோடிகள் வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறையை வளர்க்கணும். அப்படி இருக்கிறப்போ ஒரு சரியான இலக்கியம், நல்ல இலக்கியம் வந்து அறம் சார்ந்த இலக்கியம் வளரும்னு நம்புறேன். சிற்றிதழ்கள் வந்து மின்னிதழ்களா இப்போ மாறும்போது வாசிக்கிற புத்தகமா வாசிக்கிற ஒரு சுவாரஸ்யம் வந்து மின்னிதழ்கள்ல கிடைக்கலன்னா கூட அதுல கிடைக்கிற பதிவு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப நீங்க குமரேசன் போட்டீங்கன்னா வண்ணக்கதிரில் எழுதுறது வருமா தெரியல. ஆனா வேற ஏதாவது நீங்க மின்னிதழ்களில் எழுதியிருந்தீங்கன்னா அது எல்லாமும் அதுல வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து உங்க பேரை காமிச்சா என்னென்னலாமும் வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆவணப்பதிவா ஆகிறதுக்கு இது வந்து வசதியா இருக்கு. ரெண்டாவது மின்னிதழ்கள் வந்து உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள்ட்ட போற ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கீற்று அது மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் வந்து எனக்கு எந்த மாதிரி வீச்சை அடங்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஒரு சாதாரண மின்னிதழில் ஒரு விஷயம் வர்றதுக்கும் கீற்றுல வர்றதுக்கும் வந்து நிச்சயமா பரவலா எல்லாருக்கும் போகும். ஆனா எல்லாத்துக்கும் வந்து விஷயம் என்னன்னா எவ்வளவு காலம் அந்த படைப்பு அதுல நிற்கும். அந்த படைப்பு வந்து பல பேர்கிட்ட கொண்டு போறதுக்கு வந்து அது நம்ம ஒரு பத்திரிகையா இருக்கிறப்போ இதுல படிச்சேன் தெரியுமா ஒரு கதை அப்படின்றது வந்து சொல்ற மாதிரி மின்னிதழ்களை வந்து சொல்ல முடியறது கிடையாது. ஏஐ வந்து டெக்னிக்கலா இந்த மின்னிதழ்களுக்கோ இல்லை பத்திரிகைகளுக்கு கூட பயன்படும், சிற்றிதழ்களுக்கு கூட டிசைனிங் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனா என்னோட அனுபவத்துல வந்து அது வந்து ஏஐ வந்து அது ஒரு கருவி தான். ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பானோ அந்த மாதிரி சிந்திக்க முடியவே முடியாது. இப்போ ஒரு மணி நேரம் ஒரு பதில்களையோ கேள்விகளையோ கேட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்கறதையோ ஒரு கருத்து சொல்றதையோ ஏஐ வந்து சொல்லாது. அதுக்கு என்ன கற்றுக் கொடுத்துக்கிறாங்களோ அதுதான் சொல்லும். அதுல வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது வட்டார மொழியெல்லாம் ஒன்றும் ஏஐல ஒன்றும் வரல. பழமொழிகளோ வட்டார மொழியோ பேச்சு மொழிகளோ வந்து இன்னமும் வரல. அதுக்கு வந்து இலக்கணம் தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இன்னும் உள்ள போய் அது உள்ளவே பயன்பாடு ரொம்ப இருக்கிறவங்களுக்கு தெரியும். என் பார்வையில நான் கொஞ்ச காலமா அதுல என்ன பார்க்குறப்போ அது இதெல்லாம் இருக்கு. அப்போ வந்து வட மாவட்டங்களில் சேர்ந்த ராஜேந்திர சோழனையும் நாஞ்சில் நாடனையும் ஏஐல ஒப்பிடவே முடியாது. அந்த எழுத்தையும் இந்த எழுத்தையும் கொண்டு வரவே முடியாது. அல்லது மெட்ராஸ் பாஷன்னு ஒன்றை வந்து ஏஐ கொடுக்காது. கோயம்புத்தூர் மொழின்றத ஒன்று ஏனுங்கையும் இலையையும் கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்க்காது. அப்ப அந்த மொழி என்பது மனிதனுக்கிட்ட வர்றது தான். அது வந்து என்னைக்கு நிற்கும். ஏஐ என்பது நுட்பம், அவ்வளவுதான். அது நுட்பத்தை வந்து நுட்பங்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி வடிவமைப்பது அல்லது இதை வந்து இன்னும் எப்படி எடிட் பண்ணுவதுன்ற மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். நீங்க சொன்ன கருத்தோட நான் ரொம்ப ரொம்ப அது ஒத்து போறேன். திராவிட பொது உடைமை அரசியலுக்கு எதிரான அரசியல் தான் விருது அரசியல் என்பது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் யாருக்கு கிடைக்குதுன்றப்ப அதோட குரல் வந்து உயர்ந்தோ அல்லது மௌன புறக்கணிப்போ இருக்கும். அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நான் ஒளியண்ணா இல்ல வாங்க தோழர் செங்கோடி, நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் தோழர். வணக்கம். நாங்க பல்கலைக்கழகத்துல மாணவியா நாங்க படிக்கும் பொழுது எங்களுக்கு நவீன இலக்கியம் பாடப்பகுதியா இருந்தது. அப்ப நாங்க தலித் இலக்கியம் எல்லாம் படிக்கும் பொழுது எங்களுடைய பேராசிரியர் தான் எங்களுக்கு வந்துட்டு முதல்ல படைப்பாளி அன்பாதவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. எப்படின்னா
தலித் இலக்கியத்தினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முக்கியமான சில படைப்புகளையும் கவிதைகளையும் சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஆனா பிற்காலத்துல இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய படைப்பாளியோட எங்களுக்கு ஒரு தோழமை கிடைச்சது அப்படின்றது வந்துட்டு எனக்கு உண்மையிலே வந்து நான் ஒரு பெருமிதமா நான் இங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய படைப்புகள்ல தொடர்ச்சியா நீங்க வந்து தலித் மக்களுடைய பிரச்சனைகள் முதற்கொண்டு போபால் விஷவாயு சம்பவம், இல்லைன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய போர் எதிர்ப்பு சார்ந்த பிரச்சனைகள், போர் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லா விஷயங்களையும் வந்து சமூகம் சார்ந்த நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து படைப்பா நீங்க பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையோ இல்ல ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையோ ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனையாக மாற்றி அதை படைப்பாக கடத்தும் போதுதான் அது வந்து ஒரு வெற்றி பெற்ற படைப்பா இருக்க முடியும் அப்படிங்கிறது. அப்ப இப்ப வந்துட்டு இன்னைய ஒரு கால சூழல்ல திட்டமிட்டு வளர்க்கப்படக்கூடிய மதவாதம், இல்லைன்னா வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு நெருக்கடியான ஒரு போர் போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துல இலக்கியத்தினுடைய தேவை அப்படின்றது வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து இதை பத்தி எழுத வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது படைப்பாளிக்கான ஒரு முக்கியமான ஒரு பணியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் வெறும் வந்து ஷார்ட்ஸ்லயோ இல்ல வெறும் இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஒரு ஃபேஸ்புக்லயோ வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை எழுதுறதாலயோ இல்ல வெறுமனையோ அதை மட்டும் அதுக்கு மேல வந்து பாக்குற அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நிதானம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஷார்ட்ஸ் ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் பார்க்கலாம், அதுக்கு மேல வந்துட்டு கேட்கறதுக்கோ பாக்குறதுக்கோ அவங்களுக்கு நிதானம் இல்லை. அப்ப ஒரு இலக்கியத்தினுடைய எதிர்காலம், அதுவும் இப்ப இருக்கிற சூழல்ல இத பத்தி பேச வேண்டிய தேவை, விரிவா பேச வேண்டிய தேவை வந்துட்டு நிறைய இருக்கிற ஒரு சூழல்ல இது நிச்சயமா வந்து மறுதளிக்கப்படுது இல்ல கேட்கப்படாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்ப இலக்கியத்தினுடைய பணியை இந்த தொழில்நுட்பம் செய்திடுமா? அப்ப எதிர்காலத்துல இலக்கியத்தினுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுதான் தொடர் என்னுடைய கேள்வி. தொடர் இவ்வளவு பெரிய கேள்வி எல்லாம் கேட்டா எப்படி பதில் சொல்றது தொடர்? காலேஜ்ல இருந்து வெளியே வரவே மாட்டீங்களா? அநியாயமா இருக்குது. அதாவது முகநூல் வந்து எப்படின்னா அந்த உடனடி நிவாரணம் மாதிரி ஏதோ ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணிட்ட பிறகு அது முடிஞ்சிடுது. ஆனால் நாம் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு படைப்பாளியா இருப்பா, அந்த அரசியல் தான் அது இந்த படைப்பை ஒரு நிகழ்வை எப்படி பார்க்க வேண்டும், அது எந்த வகையான படைப்பாக ஆக்க வேண்டும்னு கற்றுக் கொடுக்கும் அல்லது வழிகாட்டும். அது வந்து எல்லா நிகழ்வும் நாவலாக தான் எழுதணும், எல்லா நிகழ்வும் கவிதையாக தான் எழுதணுன்றதெல்லாம் கிடையாது. அந்த நிகழ்வுக்கான ஒரு விஷயம், நான் ஒரு படைப்பாளியை நான் எப்படி அதை பார்க்குறேன், இது எந்த ஒரு ஹைக்கூல 3 வரியில கூட அதை சொல்லிட முடியும், சொல்லி இருக்காங்க. பல்வேறு ஹைக்கூ கவிஞர்களும் பல பெரிய நிகழ்வுகளை வந்து 3 வரியில சொல்லி இருக்கிறாங்க. அல்லது பெரிய கட்டுரையாக தான் ஆக்கணும்னு அவசியம் இல்லை, அது தேவை கருதி விளக்கங்களோட அது வந்து இது பண்ண முடியும். இன்றைய தலைமுறைகளுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் வந்து புதுசாக இருக்கு. இந்த லைக்கும் கமெண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து பாடாப்படுத்துது. ஃபோன் பண்ணி ஏன் எனக்கு லைக் போடலன்னு கேட்குறவங்கலாம் உண்டு. ஏன்னா அந்த லைக் இல்லைன்னா அன்னைக்கு அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா 3 வேளை சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஆயிடுது நிலவரம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்து இவங்க வந்து கொண்டு வராங்க. உண்மையை சொல்லப்போனா இந்த கைபேசி பயன்பாடு என்பதே வந்து ஒவ்வொரு மனிதனை ஒரு மனிதன்றது பிரிக்கிறதுக்கான விஷயமா இது உருவாக்கி இருக்கிறாங்களோன்னு தோணுது. நீங்க எங்கேயாவது ஒரு பேருந்துலையோ அல்லது ரயில்லையோ போய் பாருங்க, எல்லாம் குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாங்க. அவ்வளோ மரியாதையா மொபைலை பார்த்துட்டு இருப்பாங்க. மனிதர்கள் கூட பேசுறவங்களே கிடையாது. முன்னாடி ட்ரெயின்ல போனா என்ன ஊருக்கு போறீங்க, எங்க இறங்குறீங்க, இது யாரு, என்ன சாப்பாடு எல்லாம் கேட்பாங்க. இப்போ எதுவுமே கிடையாது, சத்தமா ஒரு விஷயத்த வச்சு கேட்டுன்னு வராங்க. இன்னொருத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறோன்ற கூட இல்லாம அப்படியா இருக்கு. இதுல வந்து இதுல பண்ண தொழில்நுட்பங்கள் ஒரு பக்கம் இருக்குதுன்னா, இங்கே இன்றைக்கு இருக்கிற அரசியல் இயக்கங்களுக்கும் இலக்கிய அமைப்புகளுக்கும் கூடுதல் பணிகள் இருக்கு. இந்த தலைமுறையை தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். இந்த தலைமுறைகிட்ட இருந்தா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கணும். பல நாடுகளில் வந்து ஜென்னிச்செட்ன்ற புதிய தலைமுறை வந்து பல போராட்டங்களை இறங்கி இருக்குது. அதனால அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடவும் தேவையில்லை. ஆனா வந்து இலக்கியமயமாக்குறதோ அரசியல் மயமாக்குறதோ இந்த அமைப்புகளுக்கான ஒரு கட்டமைப்பை வந்து இன்னும் எல்லார்கிட்டையும் கொண்டு போற மாதிரி கொண்டு போகணும். அது வந்து ஓயாத ஒரு வேலை.
ஏதோ ஒருத்தர் செஞ்சிட்டாங்க இதோட போதுன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இதை வந்து கொண்டு போகணும். அதுதான் வந்து இது. தொழில்நுட்பங்கள் வளரும், இன்னும் பல மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி நம்ம கையகப்படுத்துறது என்பதுதான் வந்து சிறப்பா இருக்கும். நன்றிங்க செங்குடி தோழர். நன்றிங்க ஐயா. நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஐயா ரத்தினம் ஐயா, உங்களோட கேள்விகளை வந்து சுருக்கமாக கேளுங்க. ஏன்னா நேரம் வந்து கடந்துருச்சு, மற்றவர்களும் போனோம். ஐயா எழுத்தாளருக்கும் நேரம் அதிகம். ஓகே, மகிழ்ச்சி குமரன், நன்றி. என்னுடைய கேள்வி இந்த மிகவும் எளிமையான 2 கேள்வி தான் கேட்கிறேன். ஒன்று, அன்பாதவன் என்ற உங்கள் பெயர், பொதுவாக அன்பானவன் என்று சொல்வார்கள். இந்த பெயர் எவ்வாறு பெற்றோர் வைத்தாரா, நீங்களே உண்டாக்கினீர்களா? அல்லது அடுத்தது, படைப்பிலக்கிய துறையில் இப்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மெட்டா ஏஐ, சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி, இவைகளெல்லாம் படைப்பிலக்கியத்தை எவ்வாறு பாதிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் சுருக்கமாக கூட சொல்லலாம். அனுமதி அளித்தமைக்கு மீண்டும் நன்றி, வணக்கம். இப்போ அதுதான் சொன்னேன், ஏஐ வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் செய்யாது. அது ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ அதோட பயன்பாட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் அதுதான் சொன்னேன், ராஜேந்திர சோழன் கதைகளை படிக்கிறப்ப தமிழ்நாட்டின் வடபகுதியோட மொழி உங்களுக்கு தெரியும். அதே போல நாஞ்சில் நாடனோட படிக்கிறப்ப தென்பகுதியோட மொழி உங்களுக்கு புரியும். ஆனா ஏஐல இது வந்து சாத்தியமே கிடையாது. ஒரே மாதிரி என்ன சாப்பிட்ட, இட்லி சாப்பிட்டேன் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி பதில் பொதுவான அது உள்ள என்ன இன்புட் இருக்கோ அதுதான் தருமை தவிர்த்து அது உள்ள போய் ஒரு பழமொழியோ சொலவடையோ அதெல்லாம் தெரியாது. அதுக்கு வந்து வைய தெரியாது, ஏச தெரியாது. இங்கிலீஷ்ல வேணா 2 வேர்ட்ஸை சொல்லி திட்டும், அவ்வளவுதான். இதனால ஏஐ வந்து ரொம்ப அது ஒரு தொழில்நுட்பம். அது வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரியே இலக்கியத்துக்கும் பயன்படுத்திக்க வேண்டியதுதான், இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்த வேண்டியதுதான். மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அன்பானவன் தான் நான். என் பெயர் வந்து அன்பு சிவம், இயற்பெயர். என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன் ஆதவன் பேரு. அவர் வந்து 92 வந்து காலமாயிட்டாரு, அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. அப்ப அவரோட பேரை வந்து என் பேர் கூட இணைச்சுக்கிட்டேன். அப்ப நான் அன்பு ஆதவனா இருந்தா 2 பேரா இருந்ததுனால அன்பாதவன் வச்சுக்கிட்டேன். மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ஐயா ஏழுமலை ஐயா, நீங்க கேட்கலாம். உங்களோட கேள்விகளை சுருக்கமா கேளுங்க. நன்றி. வணக்கம். மிக சிறப்பான ஒரு பொழிவு. எனக்கெல்லாம் எப்படின்னா, படிப்பறிவே இல்லாதவன் வந்து ஒரு மழையினால ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கின கதை என்னோடது. அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர்களுடைய புரிதல், அவருடைய கருத்துக்களை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக இது மாதிரி கூட்டங்களுக்கு வர்றேன். நீங்கள் சொன்னீங்க அந்த கைலாசநாதர் கோயிலை பற்றி சொன்னீங்க. அது மிகவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக இருந்தது. ஒரு மன்னன் வந்து போரையே வெறுத்து போகிறான் அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் போயிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ இருக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோன் எனப்படுகின்ற சாண்ட்ஸ்டோன்ற வகையில் அது முதல் சிறப்பான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வடிவம் வந்து பிரம்மாண்டம் கிடையாது, பெருசு கிடையாது. ஏகாம்பரநாதர் கோயிலோ இல்லை வரதராஜ பெருமாள் கோயிலோ இல்லை ராமேஸ்வரம் கோயில் மாதிரியே ஒரு பிரம்மாண்ட வடிவமும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து அது பொலிவிழந்து இருக்குது. அதனுடைய சிறப்பு பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஒருவேளை இது வந்து அழிக்கப்பட்டு மறுபடியும் என்ன இருக்கா, இப்போ இந்த வடிவத்திலே தான் அது அப்போ இருந்ததா, அதனுடைய சிறப்புன்றதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்ட். என்னுடைய நண்பர் குமரேசன் அவர்கள் வந்து சொல்லிட்டார், என்னுடைய கேள்வியில பாதியை விளக்கிட்டார். அதனுடைய தாக்கம் என்ன சமூகத்துல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். என்னுடைய கேள்வி, என்னுடைய 2வது கூறு, முதல் கூறு என்னன்னா, இந்த கவிதைகள், மரபு கவிதை, ஐக்கு கவிதை, புது கவிதை இல்லை கட்டுரைகள் அப்படின்ற வடிவங்களை நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், கவிதைகள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறேன்னா, பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் பெஸ்ட் ஆர்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நம்ம இதில் வந்து யாப்பு இலக்கணத்தில் வச்சு நம்ம கவிதைகள் எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஒரு கவிதை எழுதணும்னா மெனக்கெடணும். அதை வந்து ஏன்னா அதுக்கான கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கிறதுனால மெனக்கெடணும் அந்த கருத்தை சொல்கிறதுக்கு. ஆனால் வந்து கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கும் பெரும்பாலும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கருத்தாக வரும் பொழுது அதை ரொம்ப எளிதாக நடக்கும்போது பேசுகிறோம், இயல்பாக பேசுகிறோம், அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நேர பயன்பாடு அது மக்களை சென்றடைந்து அவர்களுக்கு புரிதலை உருவாக்குகின்ற ஒரு தன்மை என்பது கட்டுரைகளில் இருக்கிறதா நினைக்கிறேன் நான். ஆனால் கவிதைகளில் கவர்ச்சி இருக்குது.
இந்த வைரமுத்து கவிதைன்னு சொன்னேன். கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும். அதோட இன்னும் அதில் கற்பனை என்ன, இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கற்பனைகள் ரசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்கு. ஆனால் நேர பயன்பாடு மற்றவங்களுடைய புரிதல் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஐக்கூ கவிதை வந்து சிறப்பா இருக்கும். நான் ஐயா ஒரு உங்க கேள்விக்கு நேரடியா வந்துருங்க ஐயா. ஐயா உங்க கேள்விக்கு நேரடியா வந்துருங்க. ஏன்னா 9:15 போயிட்டோம் நம்ம. சரி சரி. அதில் வந்து அதனால இந்த கவிதை வடிவம் ஐக்கிய வடிவம் வந்து எனக்கு ஏற்புடையதாக இருக்குது. ஆனால் இந்த மரபு கவிதை என்று நிறைய வளவளம் நிறைய கவிதைகளாக வந்து அது புத்தகங்களாக நிறைய வர்றதுன்றதை விட ஐக்கிய வடிவமாகவோ கருத்து வடிவம் கட்டுரையாகவோ இருந்தால் அது பயனுள்ளதாகவும் மக்களை சென்றடையும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய எழுத்தாளராக உங்களுடைய புரிதல் என்ன, உங்களுடைய களப்பணியில நீங்க கற்ற அனுபவம் என்னன்றது கொஞ்சம். ஐயா நீங்க என்ன மரபு கவிதைன்றது ஆத்திசூடியும் மரபு தான், ஒத்த வரியில இருந்தது. திருக்குறளும் மரபு சார்ந்த விஷயம்தான். குறள் வெண்பான்னு பேரு, அதுவும் 1.5 வரியில 2 வரியில இருந்தது தான். நீங்க விரிவாக சொல்றது என்பது அந்த படைப்பாளியோட விஷயம். எதை வந்து சுருங்க சொல்றது அல்லது விளக்கமா சொல்றது என்பது. ஐக்கு வந்து வெறுமன சுருக்கம் மட்டும் கிடையாது. அது வந்து ஜென் பௌத்தம் சார்ந்த அழகியல். அன்னைக்கு வந்து ஜப்பான் போன்ற சீனா போன்ற கீழ்த்திசை நாடுகள்ல என்ன நடந்தது, அதை சார்ந்து அந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல படைப்பாக உருவாக்கும் போது ரொம்ப அழகியல், ரொம்ப அதீதமான அழகியலோட வந்த ஒரு விஷயம் அது. அதனால அது வந்து ரசிக்க முடியும். தமிழ்லயே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. அது வந்து நீங்க இப்போ உங்களுக்கு கட்டுரை பிடிக்கும்னா வந்து வாசிக்கிறவங்களோட நேரமும் தேர்ந்தெடுப்பும் ஒன்று இருக்கு. நீங்க மரபு கவிதைக்குன்னு இங்க ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு. நம்மளோட முன்னோடி கவிஞர்கள்லாம் மரபுல இருந்து வந்தவங்க தான். மரபு ஒரு கட்டத்துல தெரியாம தான் எழுதுகள்ல வந்து புதுக்கவிதைன்ற ஒரு இயக்கமும் வருது. மரபு இலக்கணமே தெரியாம. ஆனா இலக்கணம் வந்து வெண்பாவில வந்து எல்லா வகையான வடிவமும் பண்ணவர் பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கிறாரு ஒருத்தர். அற்புதமான அவ்வளோ சட்டையரான வெண்பாவிலேயே வந்து எல்லா விஷயத்தையும் பேச்சு மொழியில சொல்ற ஒரு கவிதையெல்லாம் எழுதினவர். அதனால வந்து மரபை வந்து நம்ம புறக்கணிச்சிட முடியாது. கண்ணதாசன் போன்றவர்களோட பாடல்களும் நமக்கே தெரியும். சுரதா போன்றவர்கள் மரபுல என்ன மாதிரி புதுமைகளை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால அது எழுதுறவங்களோட விஷயம், எப்படி அதை கையாளுறோன்றது தான் எந்த ஒரு வடிவத்தையும். இலக்கியத்துக்கு என்ன பயன்பாடு என்பது நம்ம நிறைய பேசிட்டோம். அது வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும். அறம் சார்ந்த விஷயங்களை எல்லா இடத்துலையும் வந்து பரப்ப வேண்டும் என்பதுதான் வந்து இலக்கியத்துக்கு மெயினான பயன்பாடா நான் பார்க்குறேன். நன்றிங்க ஐயா. ஐயா சிவகுமார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். உங்க கேள்விகளை சுருக்கமாக கேளுங்க, நேரம் கடந்துட்டோம். ஐயா வேலை நெடுஞ்செழியன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. பேசுங்க ஐயா. வணக்கம். ஒரு நல்ல ஒரு படைப்பாளரை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு வினாக்களோடு நல்ல நேர்காணல் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஐயா குமாரசெல்வன் அவர்களுடைய அந்த உரையாடல் வந்து அதன் நீட்சியாகவும் அமைஞ்சது. அந்த வகையில வந்து இறைவி அம்மாக்களுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்பாதவன் தோழரை பொறுத்தவரைக்கும் சொல்லவே வேண்டாம். அவர் வந்து ஒரு நீண்ட சகாப்தத்தினுடைய அடையாளம். அவர் அன்பாதவன் சொன்னாலே வந்துட்டு அவர் சமூக கோபம் அப்படின்றதான் எனக்கான வார்த்தையா அங்க இருக்கும். எந்த ஒரு நிகழ்வின் மீதும் அவர் தன்னுடைய ஒரு எழுத்தாளனுக்குரிய அறச்சீற்றத்தோடு அங்கே இறங்குவார். அதே நேரத்துல வந்து எதை வேண்டுமானாலும் எழுதுறதுன்ற ஒரு பார்வை அவர்கிட்ட கிடையாது. அதன் மீதான உண்மைத்தன்மை தொடர்பாக பார்த்து உள்ளதை உள்ளவாறு எழுதுகின்ற பார்வையில் இல்லாம புனைவாக எழுதினாலும் நம்பகத்தன்மையை அதில் வந்து வைத்து எழுதுவார். அதுதான் அந்த கதையோட கவிதையோடும் எல்லாவற்றிலும் உண்ட செய்யும். அப்படிப்பட்ட எழுத்தாளரான தோழர் அன்பாதனோடும் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். ஐயா, உங்களுடைய எழுத்துக்களின் மீதான எதிர்வினை என்பது ஒரு பக்கம் விருதுகள் என்று நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஒருவேளை இன்னொரு பக்கமாக ஏதேனும் எதிர்நிலை வினைகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் எழுத்தின் மீது கோபம் கொண்டு அல்லது முரண்பட்டு அதனை மறுத்தோ அல்லது வேறுபட்டோ யாரேனும் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்களா? அதை நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? இனிமே அந்த கூட்டங்களுக்கு பேராசிரியர்கள்லாம் கூப்பிடவே கூடாது. பெரிய பெரிய கேள்வியா கேட்குறீங்க.
இல்லை, எதிர்வினை என்பது ஒன்றும் பெருசா இது வரைக்கும் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது கிடையாது. பிறகும் நாங்க ஒரு 80கள்ல இருந்தே வந்து விமர்சனங்கள்ல ஊறி வளர்ந்தவங்க. நான் இப்பயும் சொல்றேனே, பேராசிரியர் கோச்சடைன்னு காரைக்குடியில இருக்கிறாரு. வறுத்து எடுத்துருவார் ஒவ்வொரு கேள்வியும் போட்டு. சின்னத்தம்பி ஐயான்னு இறந்துட்டார் தமிழ் பேராசிரியர். அப்ப என்னன்னா, ஒரு சொல்லை நீங்க என்ன மாதிரி உபயோகிக்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்னு கேட்டு திருப்பி அதுக்கு ஒரு பாடம் நடத்துவாங்க. இது இது இப்படி இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு. அதனால வந்து விஷயம் தெரியாம நம்ம எழுத முடியும். நீங்க சொன்ன ஒரு விஷயம்தான். எல்லாத்தையும் உணர்ந்து அதன் மீதான என்னோட கோபத்தையோ அல்லது ஆதங்கத்தையோ பயன்படுத்திட்டு இருக்கிறது தான் என்னோட எழுத்து. இப்படி ஆயிடக்கூடாதா, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு எதையும் என்னால மாற்ற முடியாது. நான் ராணிபாயை போய் காப்பாற்ற முடியாது. ஆனா தேசிங்கராஜனை முட்டாள்னு நான் திட்ட முடியும், உரிமையோட திட்ட முடியும். முட்டாள் தான் அவன். 21 வயசுல வந்து 300 பேரை வச்சுன்னு 3000 பேரை வந்து எதிர்த்துட்டு ஆத்துல தண்ணி போதோ அதை தாண்டி போனவனும் முட்டாள்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? அப்படிதான் வந்து நான் ஒன்னொன்னையும் பாக்குறேன். அதுல ஒவ்வொரு குறிப்பும் வரலாற்றிலேயே ஒரு குறிப்பு சொல்றாங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு போறாரு, அந்த சாமி திரும்பிக்குது முகத்தை காட்டாம அப்படின்னு. அப்போ உனக்கு வந்து நீ நம்புற கடவுள் கூட டேய் இன்னைக்கு சண்டைக்கு போவாதன்னு சொல்லக்கூட மீறி போறாங்க. அப்ப இந்த யுத்தங்கள் எல்லாமும் வெறும் ஆணாதிக்கத்தோட வடிவமா எனக்கு படுது. எந்த இடத்துலையும் பெண்களோட கருத்துக்களை கேட்கவே இல்லை, அவங்கள பத்தி கவலைப்படவே இல்லை. பெண்களையும் குழந்தைகளையும் பற்றி கவலைப்படாத ஒரு யுத்தமாவே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஏவுகணையும் பள்ளிகள் மேல்தான் விழுமா, வேற எங்கேயும் விழாதா? அந்த குழந்தைங்க என்ன பண்ண போகுது யாரையோ? அப்படிதான் அதை பதக்கிது. நாளைக்கு நம்ம வீட்டுல அந்த இது வரல, ஆனா விழுந்தால் என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு விழுந்துருச்சுன்னா கூட நம்ம பதப்பதைச்சு ஓடுறோம். அது தொடச்சின்னு போயிடும் சிரிச்சுக்கிட்டு. ஆனால் நம்மளுக்கு அந்த பதப்பதைப்பு இருக்கு. ஆனா ஒன்னும் பாக்குறப்ப கொடுமையா இருக்கு. இது நம்ம என்ன பண்ண முடியும்ன்றதுதான். ஆனா எதிர்வினைகள்னு ஒன்றும் பெருசா வரல. இன்னும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃபேஸ்புக்கில் எதையாவது போட்டா அதுக்கு எழுதுவாங்க. மற்றபடி படைப்புகளுக்கான பெரிய விமர்சனங்கள்லாம் ஒன்றும் இது வரைக்கும் வரல. நன்றி ஐயா. நம்ம சமீபத்துல சில மாதங்களாக அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்ட ஒரு கலந்துரையாடலாக, ஒரு நேர்காணலாக இது அமைஞ்சிருக்குது. இதை அமைத்து கொடுத்த தோழர் இறைவி அவர்களுக்கு வந்து எங்களோட முதல் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதுல வந்து ஐயா எழுத்தாளர் அன்பாதவன் அவரு நிறைய நேரங்கள் அவரு இதை நமக்காக செலவிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 2 மணி நேரங்கள், நேற்றைக்கு ஒத்திகைகள், இதற்காக வேண்டி நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரோட கேள்விக்குமே ரொம்ப நிதானமாகவும் ரொம்பவும் பொறுமையாகவும் நீங்க பதில் அளிச்சீங்க. இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் நிறைய செய்திகளையும் கொடுத்திருக்குது. கலந்து கொண்டு கேள்விகளை கேட்ட அனைவருக்கும் நன்றி. ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக அடுத்த வாரம் வேறு ஒரு எழுத்தாளரோடு சந்திப்போம். ஐயா, நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சா 1-2 வார்த்தைகள்ல சொல்லிடலாம், நிகழ்ச்சி முடிச்சிடலாம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. பெரும்பாலும் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு குமரேசன் போன்றவர்களை பல ஆண்டுகளுக்கு பிறகு பேசுறோம். அந்த மாதிரி எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான அந்த ஒரு திண்ணையா வந்து இதை பயன்படுத்திக்கிட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தொடர் இறைவியோட கேள்விகள் ரொம்ப ரொம்ப கூர்மையா இருந்தது. அது ஒன்னொன்னையும் வாசிச்சு அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த 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 விஷயங்கள், இந்த அமைப்பு, அதாவது வாரங்கள் படைப்போம் அல்லது வாரங்கள் படிப்போம்ன்றது எல்லாமும் இன்றைக்கும் தேவையா இருக்குது என்பதுதான் முக்கியமா இருக்கு. ஒருத்தர் கனடாவில இருந்து இருக்கிறாரு, ஒருத்தர் இந்தியாவில இருந்து 10 பேர், வேற மாநிலத்திலிருந்து ஒருத்தர்னா வேலை இல்லாம இல்லை. எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். நெடுஞ்செழியன் சாருக்கு என்னை பத்தி தெரியும்னா, நல்ல அறிவனுக்கு என்னை பத்தி தெரியும், எனக்கு அவங்கள பத்தி தெரியும். ஆனாலும் கேள்விகள் வந்து எல்லாருக்குமான கேள்வி, எனக்கான கேள்வி அல்ல. அதுதான் வந்து இதா இருக்கு. இன்னொன்னு, இந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கறது என்னோட உரிமைன்றத, ஜனநாயகத்தை பயன்படுத்திக்கிறாங்க என்பதும் ஒரு இதுதான் இலக்கியத்தோட பயன்பாடு. நாங்க என்னடா வாடா போடா ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கட்டும், அது வேற. ஆனா இந்த இடத்துல நான் இந்த கேள்வி கேட்பேன், எனக்கு இந்த பதில் சொல்லணும்ன்றது தான். அப்படி அந்த வகையில வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி பட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த அமைப்புக்கும் இந்த குழுவுக்கும் என்னோட நன்றிகளை இந்த நேரத்துல பதிவு பண்றேன். எல்லோருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க